மேக்டொனால்ட்னு ஒரு ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணுங்க. 15 வயசு பொண்ணு, அந்த அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன செய்யுது, ஒரு தரிசனம் பார்க்குது. கனவு இல்லை, தரிசனம் பார்க்குது. ஆண்டவர் வர மாதிரியும், ஒரு கூட்ட ஜனங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், ஒரு கூட்ட ஜனங்கள் கஷ்டப்படுற மாதிரியும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சபைக்கு போய் சொல்லுது. எப்படிங்க என்ன ஒரு மூவியே எடுக்கிறாங்க. எடுத்து அதை போட்ட உடனே இப்போ உலகம் முழுக்க பாப்புலர் ஆயிடுச்சு. இது எல்லாமே ரீசெண்டாக நடந்தது. ரொம்ப ரீசெண்டாக தான் இது. ஒரு 120-130 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதிகபட்சம் அவ்வளோதான். இது வந்து நான் பேசுறது வந்து உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை. அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னு அது ஒன்று தான் சொல்கிறாங்க. அது ஒன்று. மேலே ஏறி வாங்குறது வந்து ரேப்சர்னு நீங்கள் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அவர் வந்து தரிசனம் கொடுக்கல. அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் சபைன்னு இல்லைங்கும் போது நடந்து முடிஞ்சிருச்சு. இல்லை, அது கிளாரிட்டி கிடையாது. அதான் சொல்லி நம்ம பார்க்குற கோணம் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தக்கூடிய வினைகள். அதனால தான் அப்படி வந்திருக்குது. அது சபையை பற்றி சொல்லலை. இப்போ நான் அதுக்குரிய விளக்கங்கள் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போகிறதுனால தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேனே, தலைக்கே போவோம். தானியலோட 70 வாரத்து கதையிலிருந்து 70வது வாரத்தில் தானே பேசுகிறாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானியல் நீங்களே சொல்லுங்க. 70 வாரத்தில் நடக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது 69 முடிஞ்சிருச்சு, மேசியா சங்கரிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? 70வது வாரத்தை தனியாக சொல்றாரு. ரைட்டுங்களா? இப்போ 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த கேப் இருக்குன்னு யாரையா சொன்னாங்க சொல்லும்போது நெருப்பு பந்தை வீசுறாங்க. சரி, அந்த ரோமன் டைட்டஸ்ங்கிறவர் வந்து அது வீசும் பொழுது வருங்காலத்தில் சக்கரவர்த்தியே மாறிடுவான். அந்த நெருப்பு பிடிச்சி எரியும் பொழுது அப்போ அந்த கோல்டு மெல்ட் ஆகிறத பார்க்குறாங்க. என்னடா அது கோல்டு மெல்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அது எடுக்கலான்னு பார்த்தா அது கல்லு கடையெல்லாம் போகுது. அந்த மெல்ட் ஆகி அப்படி ஊற்றுக்கும் போது உடனே என்னடா கோல்டு எடுக்கணுமேனு சொல்லிட்டு கல்லை அந்த வடிஞ்சு கல்லுக்குள்ளே போயிருந்த அந்த தங்கமெல்லாம் இது நடந்த கதை சரித்திர நாஞ்சூரில் பார்த்தவங்க எழுதி வச்சுருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஆண்டு எதுக்கு வந்திருக்கிறாரு, இந்த பழைய நியமனத்தை முடிச்சுட்டு புதிய நியமனத்தை ஆரம்பிக்க போகிறாரு, எருசலேம் அழிய போதுன்னா இவர் சீசர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இது எப்போ நடக்கும், இந்த காலம் எப்போ முடியும், இப்போ மழை காலம் எப்போ முடியும்னு கேட்குறோம்ல. ஆமாம், இந்த எப்போ இந்த வெயில் காலம் எப்போ தான் முடியுமோ தெரியல. அப்படி அந்த மாதிரி தான் இந்த காலத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டாங்க. இந்த ஒரு வசனத்தில் உளுந்தவங்க தான் ராப்சருக்கு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிற நாட்களில் சொல்லுங்கள், சாட்சிகள்லேருந்து ஆரம்பித்தோம். ஆமாங்க. அப்புறம் சாகாமை. ஸோ அது ஒரு பெரிய இது டிபேட்டு. அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பற்றி தனி வீடியோவாக பேசுவோம். ஸோ அடுத்து ஹீலிங் பற்றி அது ஒரு வீடியோ போட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஹீலிங் வீடியோஸ் வந்து. ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒரு டாபிக் வந்திருக்கோம். ஸோ உங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ யார் இந்த பாஸ்டர் டேவிட் ஜே பிரகாஷ்னா நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். சரி, ஸோ பார்த்தா தெரியும் உங்கள் சாட்சியிலேருந்து. சரி, ஓகே. நம்ம இப்போ அடுத்த டாபிக் உள்ள. ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ராப்சர் சொன்னீங்க. இந்த டாப்பிக்கே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனான ஒரு டாபிக். ரொம்ப கான்ட்ரவர்சி இதுக்குள்ளே இருக்குது நான் பார்த்த வரைக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் நம்ம சேனலில் செப்டம்பர் 17 ஆண்டு வராது 23 ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து பெரிய இதாக மாறிச்சு டிபேட்டை. பட் ஆனால் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும். ஆப்ஷன் இருக்கிறவங்க இல்லைங்கிற எல்லார்ட்டையுமே பேசிக்கிட்டே இருக்கும். கிளாரிட்டி கிடைக்கும். ஆமாம், வீவர்ஸுடைய ஒரு அவங்ககிட்ட முன்னாடி வச்சுட்டே இருக்கும். அது வந்து அதனால் வந்து இந்த ராப்சர் டாபிக்னால எனக்கு ஸோ இம்மார்டாலிட்டி அப்புறம் ராப்சர் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். நம்ம ஆரம்பிப்போம். சரி, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்றதை நீங்கள் ராப்சர்ன்றதை நீங்கள் உங்கள் இம்மார்டாலிட்டிலே சாகாமலே சொல்லியிருந்தீங்க. நான் அதை நம்பலையா எப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ராப்சர்ன்றது என்ன நினைக்கிறீங்க? சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த ராப்சருங்கிறது ஏன் கரெக்டாக 1830வது வருஷத்தில் தான் ஏன் இந்த பேச்சு வந்து முதலாவது ஆரம்பிக்குது. 1830 1830 இன்னையோட 196வது வருஷம் நடக்குது. ஓகே.
இன்னைக்கு வர. ஸோ அப்போ தான் ஆரம்பிக்குதுன்றீங்க. அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, மேக்டொனால்ட்னு ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணுங்க. 15 வயசு பொண்ணு, அந்த அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன செய்யுது, ஒரு தரிசனம் பார்க்குது. கனவு இல்லை, தரிசனம் பார்க்குது. ஆண்டவர் வர மாதிரியும், ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், ஒரு கூட்ட ஜனங்கள் கஷ்டப்படுற மாதிரியும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சபைக்கு போய் சொல்லுது. இதை இவர் கேட்குறாரு. இவர் கேட்குறது யாரு அப்படின்னா, ஜான் நெல்சன் டார்பை அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு. ஓகே. ஸோ அது பார்த்து கனவை சொல்லுதா, தரிசனத்தை சொல்கிறாங்கன்னா, தரிசனத்தை சொல்லும்போது இது ஒரு கேள்விப்படுறாரு. ஓகே ஓகே. இது வந்து இப்போ யோசிக்கிறார் அவர், எப்படி இது நம்ம வேதத்துக்கு ஒத்து வருதா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிச்சு பார்த்துட்டு அந்த அவர் வந்து யூகேவா, அவர் வந்து நான் சொல்றேங்க, அவர் வந்து அயர்லாந்துங்க. அந்த பொண்ணு வந்து வேற நாடு சேர்ந்தது. அந்த பொண்ணு வந்து ஸ்காட்லாந்து. ஓகே. அந்த பொண்ணு வந்து, ஆனா இதுக்கு முன்னாடி இதை பத்தி யாருமே பேசலன்றீங்க. ரகசிய வருகைங்கிறது அந்த இல்லைங்க, அந்த சப்ஜெக்ட் யாருக்குமே தெரியாது. வருகை பத்தி இருக்கும், வருகையை பத்தி 1800 வருஷமா பேசப்பட்டுட்டு வருது. இதுல எந்த குழப்படியுமே எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த பொண்ணு பார்த்த தரிசனத்தினால இவர் அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்றது உண்மைங்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அப்படின்ட்டு இப்போ அதுக்கு தகுந்த வசனங்களை இவர் பேசுறாரு. நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்லியாச்சு, மேக்டொனால்ட் சொல்லியாச்சு. இப்போ இவர் டார்பை வந்து அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இவருடைய நாலேஜுக்கு அது இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இவர் என்ன செய்றாரு, அங்கே லோக்கல் இருக்கிற சபைகளுக்கு போய் சொன்னோன்னே அவங்க வந்து அவங்களும் அந்த சபையில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஓ, இவர் பேரை இவர் தான் வைக்கிறான்றீங்களா? ஆமா, இவர் தான் வைக்கிறாரு. ஆமா, இந்த எடுத்துக்கொள்ள ரகசியமா எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகே ஓகே. அந்த 1 தெசலோனிக்கர் 4 வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படிங்கிற அந்த வேர்டை அவர் எடுத்துக்கிட்டார். அந்த ரேப்சருங்கிற வேர்டை அங்கே பைபிள் இருக்கிறதுனால இந்த ரேப்சருங்கிற அந்த வேர்டு வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் யோசிச்சுட்டு அதை கொண்டு வரார். இப்படி கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னாங்கயா, லோக்கல் இருக்கிற ஒரு சின்ன சபை மாத்திரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே லோக்கல் இருக்க சர்ச் வந்து பிளைமவுத் பிரதர்ன்னு ஒரு சர்ச், அங்கேருந்து லோக்கல். அப்போ அவங்க வந்து சரி அவங்க நம்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் போயிருந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1917, இது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட 87 வருஷம் தாண்டி 1917 ஸ்கோஃபீல்டு விவிலியம்னு ஒருத்தர் வர்றார். இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பைபிளுக்கு கமெண்ட்ரி எழுதுறாரு. அது ரொம்ப ஃபேமஸான கமெண்ட்ரிங்க ஸ்கோஃபீல்டுங்கிறது. இவர் தான் போடுறாரு. இப்போ என்னை பொறுத்தளவு நான் ரட்சிக்கப்பட்டு நான் கமெண்ட்ரிக்காக ஆந்திராவிலேருந்து இந்தியா முழுக்க அலைஞ்சேன், எனக்கு கமெண்ட்ரி கிடைக்காதான்ட்டு. ஓ, அப்படியா? கம்ப்யூட்டர் கூட இல்லாத காலம், அந்த சிடி போட்டுட்டு வச்சுட்டு இருப்பாங்க. போய் கெஞ்சுன்னு கெஞ்சும் தரமாட்டாங்க. 2 நாள் 3 நாள் உட்காந்து கெஞ்சி கேட்டிருக்கிறேன். இங்கே வந்து ஆசையை போட்டு பார்ப்பேன், ஓப்பன் ஆகுது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு கமெண்ட்ரி படிக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். ஓகே ஓகே. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வேர்ல்டுலாம் வேற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு பீரியட்ல அவ்வளோ. ஆமாம், நான் சொல்றது இப்போ ரீசெண்டாக. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஸ்கோஃபீல்டு வந்து ஒரு கமெண்ட்ரி போட்ட உடனே இதில் என்ன தமாசுன்னா, ஸ்கோஃபீல்டு இதை நம்பி இவர் ரகசிய வருகை இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கோஃபீல்டு கமெண்ட்ரியில் போட்டார். இவர் தான் போடுறாரு கமெண்ட்ரியில். ஓகே ஓகே. இப்போ இந்த கமெண்ட்ரிக்காக ஆர்வம் உள்ளவங்க செய்கிறாங்க. இப்போ த்ரூ அவுட் வேர்ல்டு ரசிக்கப்பட்டவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஒரு கமெண்ட்ரேட்டரே இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்புறாங்கிறது 2வது விஷயம். ரேப்சர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடுவில் நடக்க போகுது அப்படிங்கிற. ஆமாம், இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்புறம் இன்னொரு 60 வருஷத்துக்கு மேலே ஒரு 53 வருஷம் கழிச்சு 1970 என்ன நடக்குது அப்படின்னா, லெஃப்ட் பிஹைண்ட்னு ஒருத்தர் புக் எழுதுறாரு. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான் இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து லெஃப்ட் பிஹைண்ட்னு இங்கிலீஷில் வருது. அதனால லெஃப்ட் பிஹைண்ட்னு ஒரு புக்கு போடுறாரு. ஓகே ஓகே. இதில் கொஞ்சம் பிரபலியமாகுது. அதில் ஒரு 2 வருஷம் கழிச்சு லெஃப்ட் பிஹைண்ட்னு ஒரு மூவியே எடுக்கிறாங்க. எடுத்து அதை போட்ட உடனே இப்போ உலகம் முழுக்க பாப்புலர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இது எல்லாமே ரீசெண்டாக நடந்தது. ரொம்ப ரீசெண்டாக தான். இது 120-130 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதிகபட்சம் அவ்வளோதான். இது வந்து நான் பேசுறது வந்து உலகம் ஒத்துக்கொண்ட உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. இது உலகம் ஒத்துக்கிட்ட ரேப்சரை பற்றி நீங்கள் எங்கே என்ன தட்டினாலும் ரேப்சரை பற்றி எத்தனை வருஷமாக பேசுகிறாங்கன்னா 195 வருஷம் சொல்லு. நான் 196ங்கிறேன். ஏன்னா அது அவன் போட்டு 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா 1830 இப்போ 2026 கணக்கு போடும்போது 196 வருஷம் வரும். 195 முடிஞ்சு 196வது வருஷம் தான் இப்போ நம்ம சீனில் வருது. சரி, இது ஒரு முதல் விஷயங்க.
இதுக்கு ரகசிய வருகைக்கான ஆதார வசனங்கள் நமக்கு ஓரளவுக்கு உலகம் முழுக்க நமக்கு தெரியும். ஒருவன் மாவாடிட்டு இருந்தாங்க, 2 பேர் மாவாடிட்டு இருந்தாங்க, 2 பேர் வயலில் இருந்தாங்க, 12 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வசனம் ஒன்று மெயினான வசனம். அதுக்கப்புறம் மெயினான வசனம் ஒன்றுக்கு வந்து 15:51 வந்து இது ஒரு ரகசிய தெரிவிக்க நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 தெசலோனிக்கர் 4 இதெல்லாம் பாப்புலர் வசனம். பழைய ஏற்பாட்டிலேயே போய் எடுத்து காட்டுறாங்க. தானியேல்லேருந்து கூட சில இதெல்லாம் பேசுகிறாங்க. தானியேல்லேருந்து இல்லை, தானியேல் ஒன்றே அதுலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. தானியேல் ஒரு தரிசனம் பார்த்து 70 வாரம் சொல்கிறாரு இல்லைங்க. அந்த 70வது வாரத்தை வச்சு தான் அதுதான் உபத்திரவ காலம். இப்போ ரகசிய வரியை விட முக்கியம் என்னன்னா, அவங்க எதை வச்சு ரகசிய வரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குனுடைய ஆரிஜினே தெரிஞ்சுக்கோங்க. ரகசிய வரியினுடைய ஆரிஜின் இது உலகத்துக்கே தெரியும் நான் பேசுறது. அந்த தானியேலுடைய 70வது வாரம் வந்து அதுதான் வந்து உபத்திரவ காலம். இப்போ இந்த உபத்திரவ காலத்துல நம்மளை எப்படி ஆண்டவர் கைவிடுவாரு? அதனால உபத்திரவ வரைக்கு முன்னாடி சபையை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ஆரிஜின் வந்து அங்கதான் போகுது. ஆமா, நிறைய இருக்கு. இதுல வந்து வெளிப்படுத்துற 4க்கு அப்புறம் சபை இல்லாம இருக்கு. வார்த்தை தாங்க சபை இல்லாம சபைக்குரிய வார்த்தைகள் இருக்கு. இல்லாம இருக்கனால அது ராப்சர்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப இந்த டாக்டரினை நம்புறவங்க குறைஞ்சது 4 குரூப் இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் அப்படிங்கிறாங்க. அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நம்மள எடுத்துக்கிறாரு. அப்புறமே அந்த 7 வருஷத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த இடையில மிடில் வராது, அது மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, முடிஞ்ச பிறகு வரேங்கிறாங்க. இப்போ டிபிஎம் மாதிரி இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்ஷியல் ராப்சர்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாரு, வரிசையில விரிப்பிக்கப்படுவான். முன்னாடி கொஞ்சம் சபையை எடுத்துக்கிறது உண்மைதான், மிடில் எடுக்கிறது உண்மைதான், கடைசியில் எடுக்கிறது உண்மைதான் அப்படின்னு இந்த மாதிரி இது ரீசெண்டா வந்ததுதான். இந்த பார்ஷியல் ராப்சர் 1,44,000 அவங்கங்கிறது ஒரு அவங்க சொல்றாங்க. இதுக்கு ராப்சருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வந்து அந்த மாதிரி இந்த இப்படி இருக்குது, இப்படி ஒரு வியூ இருக்குன்னு இவங்க 4th வியூ வந்து இவங்க வந்து ஆட் பண்றாங்க. அப்படி அதை பத்தி பேசணும். 4 வியூஸ் தான் மொத்தமே வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லியா எல்லா கிறிஸ்தவர்களையும் பார்க்கும்போது ஒரு 25-30% தான் கிறிஸ்தவர்கள் தான் அந்த ராப்சரை நம்புறாங்க. வேர்ல்ட்லியா பார்க்கும்போது இந்தியா மாதிரியான நாடுகள்ல இப்ப ராப்சர் இல்லைன்றது பேசினாலே அது ஒரு கல்ட் உபதேசம். கண்டிப்பா இது ஒரு ஃபால்ஸ் ப்ராப்பர் அப்படிங்கிறது தான் மேஜரா வைக்கப்படுது. நிறைய கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அப்படி தெரியும். நீங்க அதை எப்படி இவ்வளோ பாக்குறீங்க? அது எதுங்க, ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. வேற ignorance is bliss, it is folly to be wise அப்படிங்கிறாங்க. தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா கோவணம் கெடுத்ததில்ல கோவணம் கட்டின பைத்தியக்காரங்கிறாங்க. அதுபோல் ஆக்சுவலாக உண்மை என்னடான்னா 1800 வருஷமாக பேசப்படாத ஒரு கருத்தை ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு சொன்னதை வச்சு எழுதப்பட்டதை வந்து இன்னைக்கு உண்மையான சத்தியம் நினைக்கிறாங்க. தொன்று தொட்டு பூர்வ காலத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற சத்தியத்தை இப்போ நாங்கள் சொல்லும் பொழுது இது வந்து கல்ட்டுங்கிறாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. 1800 வருஷமா பேசப்பட்ட ஒரு உண்மையை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது 196 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, இப்படி ஒரு ரகசிய வரி இருக்குன்னு நாலேஜுக்கு வந்தே இவங்களுக்கு இவ்வளவுதான் ஆகுது. அதுக்கு இவங்களுக்கு கரெக்டா யாராலையும் சொல்ல முடியல. ஐயா ஒரு உபதேசம் கரெக்ட்னா எப்படிங்க முன்னாடி வருவாங்க, நடுவில் வருவாங்க, பின்னாடி வருவாங்க, ஏன் இவ்வளவு குழப்பம் வருது உங்களுக்குள்ள? என்னுடைய கொஸ்டின் இது. இல்லை இப்போ அப்படி பார்த்தா நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆதி திருச்சபைன்னு எடுத்தா ஆர்சி கத்தோலிக்கு தான் வருது. ஆட்கள் தான் அது இது பண்றாங்க. இப்போ நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ வெளிச்சம் நீங்க இப்போ இம்மார்டாலிட்டி இப்போ கிட்டத்தட்ட 50-60 வருஷமா தான் பேசுறோம். கண்டிப்பா. ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு உண்மையான விஷயம் ராப்சர் இம்மார்டாலிட்டியை பேசுறவங்க 10 விதமா பேசல இல்லைங்க. இப்போ இவங்க ராப்சரை 4 விதமா பேசுறாங்க இல்லையா? என் கருத்து என்னன்னா அவங்களுக்கு இன்னும் போதுமான தெளிவான வெளிச்சம் இல்லை. ஒரு 4 வியூல இருக்கு. இது ஒரு வெளிப்படுத்தின விஷயம் 3க்கு போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூச்சக்கரத்துக்கு வரும் சோதனையிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ள பண்ணுவேன்னு சொல்றாரு. இது வந்து ப்ரீ ராப்சர்ங்கிறாங்க. இதே மத்திய 24 வரும்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் இந்த உபத்திரவம் குறைக்கப்படும் சொல்றாரு. என்னங்கய்யா? அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உபத்திர காலத்தில் இருக்கிறாங்கன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு ஆதாரவசனம் அதுதான், இதுக்கு ஆதாரவசனம் இதுதான். அதனால எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம இல்லை இன்னொரு கூட்டம் இப்படி இருந்துட்டு போகுது அப்படின்னு, இல்லை இடையில தான் வராங்க இவங்க சொல்றாங்க. அந்த வெளிப்படுத்தின விஷயம் 3 பார்க்குறவங்க இல்லை முன்னாடியே வராங்க அப்படிங்கிறாங்க. இது ரெண்டையும் பார்க்குற இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, இது பார்ஷியலாக எடுக்கிறாங்க, இதுலையும் இருக்கு, இதுவும் உண்மை நம்புறாங்க. இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இதில் வருது. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன்னா அது எப்படி நம்ம ஒரு விஷயத்த வெளிச்சம் கிடைக்குது. ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு தரிசனம் வந்துச்சு பேசுனாங்கன்னு வைங்களேன். பட் நானே சில பேரை இன்டர்வியூ எடுக்கும்போது சில பேர் அவங்களுக்கே அந்த தரிசனம் வந்தது,
ராப்சரில் எடுத்துக்கொள்கிற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அப்படி ஒன்று இருந்து இப்போ நம்ம அந்த வெளிச்சம் கூட கிடச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அது கிளாரிட்டியாக தெரியாமல் இருக்கலாம். ரகசியம்னா ரகசியமாக தான் இருக்க ஒரு விஷயம் இருந்திருக்கலாம்ல, ஒரு 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 மறைமுகமாகவே ஆண்டவர் வச்சிருக்கலாம்ல, இது ஒரு காரியமாக இருக்கு. ஐயா நீங்கள் சொல்றது புரியுதுங்க. எவ்வளவு மறைமுகமாக வச்சிருந்தாலும் நமக்கு வசன ஆதாரங்கள் தான் ஏன் முக்கியம். நமக்கு இல்லை வசனங்களை பேசினாலும் இப்போ நம்ம ஒரு வசனங்களை பார்க்குறோம். இப்போ நான் வந்து பவுல் சொன்ன மாதிரி ஒருவன் எடுத்துக்கொள்ள போகிறான் ஒருத்தர். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மேகம் நடுவில் கர்த்தர் வர்றார், நிறைய வசனங்கள் இப்படிலாம் காட்டுறாங்க. நிறைய வசனங்கள். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு ஒன்று இருக்கு, சாத்தியம் இல்லாமல் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு தாங்க இப்போ அதுக்கு கிளாரிட்டி கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு வசனத்தை ஆமாம் நீங்கள் இந்த வசனத்தை கேளுங்க, அதுக்குரிய உண்மையான அர்த்தம் என்ன நாங்கள் சொல்கிறோம். ஓகே. கண்டிப்பாக அதில் ஒருத்தர் கூட மறுக்காம அதை ஏற்றுக்குவாங்க. அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு அது பேக்ரவுண்டு புரியாதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின். வெளிப்படுத்தின விசேஷம் அதான் இன்னைக்கும் நமக்கு பேசக்கூடிய ஒரு காரியம், அவருடைய வருகையை பற்றி சொல்லுங்க. ஸோ அதன் 4ஆம் அதிகாரத்தோட இந்த சபை வந்து முடியுது. சபை அதனால அதுக்கப்புறம் வந்து எடுத்து ரகசிய வரைக்கும் அந்த இடத்துல முடிஞ்சிருது. அப்புறம் ஒவ்வொருத்தர காலம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. ஆமாம், இதை சர்ச் பண்ணுறவங்களா, இதை நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? ரைட். இப்போ இதில் வந்து 4வது அதிகாரத்துலையா மேலே ஏறிவான்னு ஒரே ஒரு வார்த்தை. ஆமாம் ஆமாம், நல்லா கேட்டுக்கோங்க. இதை வந்து ரேப்சர்னு இவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கும்போது மேலே ஏறி வைப்பானுக்கு ஒரு தரிசனம் காட்டுறேன்னு சொல்கிறாரு. சபைங்கிற வார்த்தை இல்லையே ஒழிய, நல்லா கேட்டுக்கோங்க, சபைக்குரிய அத்தனை வார்த்தைகளையும் அங்கே இருக்குது. சபைங்கிற வார்த்தை இல்லையே ஒழிய, சபைக்குரிய ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம், ஆட்டுக்குட்டியானவர், இந்த வார்த்தைகள் எல்லாமே சபைக்குரிய வார்த்தைகள் தான். புதிய ஏற்பாட்டுக்குரிய வார்த்தைகள் தான். ஆட்டுக்குட்டியானவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே, இயேசுநாதர் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே சபைக்குரிய வார்த்தைகள் தான். வந்து சபைங்கிற வார்த்தை இல்லைன்னு அது ஒன்று தான் சொல்றாங்க. அது ஒன்று. மேலே ஏறிவாங்கிறது வந்து ரேப்சர்னு நீங்க ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அவர் வந்து தரிசனம் கொடுக்கல, அது ஒரு கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. இப்போ நீங்க அதுக்கப்புறம் சபைன்னு இல்லைங்கும் போது நடந்து முடிஞ்சிருச்சு. இல்லை அது கிளாரிட்டி கிடையாது. அதான் சொல்லி நம்ம பார்க்குற கோணம் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தக்கூடிய வினைகள். அதனால தான் அப்படி வந்திருக்குது. அது சபையை பற்றி சொல்லலை. இப்போ அதுக்குரிய விளக்கங்கள் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வழங்கியா கிபி 70ஓட எல்லா கதையுமே முடிஞ்சிருச்சு. AD 70 அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இவங்க எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போகிறதுனால தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேனே, தலைக்கே போவோம். தானியலோட 70 வாரத்து கதையிலேருந்து 70வது வாரத்தில் தானே பேசுகிறாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானியல் நீங்களே சொல்லுங்க. 70 வாரத்தில் நடக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது 69 வாரம் தொடர்ந்து நடந்துச்சான். 70வது வாரம் நடக்கலைங்கிறாங்க. 70 வாரம் ஒரு காரியம் நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 69 முடிஞ்சிருச்சு, மேசியா சங்கரிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? 70வது வாரத்தை தனியா சொல்றாரு. ரைட்டுங்களா? இப்போ 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த கேப் இருக்குன்னு யாரையா சொன்னாங்க? ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அந்த இதில் 69 நடந்துருச்சு, 70 நடக்கலன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வருஷம்னு உலகம் முழுக்க ஒத்துக்கிறாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாளுக்குங்கய்யா 70 × 7 490 நாட்கள். 490 நாட்கள் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம், 490 வருஷம். அதுவும் தேவாலயம் கட்டப்பட்டதுலேருந்து கணக்கும் சொல்லிட்டாரு. அப்போ அதுலேருந்து கரெக்டாக வரும்பொழுது ஆண்டவர் மறிக்கிற காலம் வந்து கரெக்டாக அந்த மேசியா சங்கரிக்கு பிறந்த அந்த 69 வாரம் முடியுது. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் தான் கதையை பேசுகிறாரு. அந்த ஒரு வாரம் தான் உபத்திரவ காலம்னு இவங்க ஏன் எடுத்துக்கிறாங்க? எங்கே அப்படி போட்டிருக்குது? அந்த கேப் ஏன் விழுந்துச்சு? 2000 வருஷம் கேப் எப்படி வந்துச்சு? இன்னும் 2000 இன்ஃபினிட்டாக கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் வருவார் ரகசியமாக எடுத்து அந்த வசனத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் வசனத்தை தாராளமாக பாருங்க. தானியேல் 24 மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை அறிவிப்பதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் எந்த குழப்பமும் இல்லைங்க. இதில் உங்களுக்கு இதில் என்ன, இந்த 70க்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்கிருந்து டைம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதையும் கீழே அந்த எங்கிருந்து 70 வீக்ஸ் கணக்கு சொல்லிட்டாரு கீழே. இப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும். பிரபுவாகிய மேசியா அந்த இனிஷியல் பாயிண்ட கொடுத்துட்டாரு. அந்த கிமு 444 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு சொல்லிட்டாரு. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் அப்புறம் 69 வாரம். ரைட்டுங்களா? மேசியா வரும் மட்டும் சொல்லிட்டாரு. அப்ப மேசியா வரதுக்கு எப்போ வராருங்க சொல்லும் போது அவர் எவ்வளவு சொல்லிட்டாரு?
மேசியா வரும்பொழுது 69 வாரம் முடிஞ்சிருச்சு. 69 வாரம். ஆமா, 62 வாரமும் செல்லும். ஆமா ஆமா, செல்லுன்னு சொல்லியாச்சு. ஆமா. இப்போ அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு வாரம் தான் மிச்சம் இருக்கு, ரைட்டுங்களா ஐயா? ஆமா ஆமா. அப்போ 7 வருஷம் மிச்சம் இருக்கு. 69 முடிஞ்ச உடனே இவர் மேசியா வராரு. மிச்சம் இருக்குது ஒரு வாரம், ரைட்டுங்களா? அந்த ஒரு வாரத்துக்கு இடையில இவர் சங்கரிக்கப்படுறாரு. 62 வாரங்களுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற ஒரு வாரத்துல 62 வாரம் கழிச்சு மேசியா வராருங்கய்யா. ஆமா ஆமா. இவர் 30 வயசுல வர, அதான் கணக்கு. இவர் ஊழியத்துக்கு வர கணக்கு தான் கணக்கு. அப்ப அங்கிருந்து 3.5 வருஷம் கழிச்சு ஒரு ஊழியம் செஞ்சு அந்த 3.5 வருஷத்துல இவர் இறக்குறாரு. மேசியா சங்கரிக்கப்படுறாரு. மிச்சம் 3.5 வருஷம். பாதி வருது, பாதி 3.5 வருஷங்கிறது. ஆமா. ஸோ அப்போ அவர் காலத்திலே திரும்பி வர்றாரு. அப்புறம் திருப்பி 3.5 வருஷம்ன்றது என்ன சொல்ல வரீங்க? கிபி 30 வந்து இவர் வந்து என்ன ஆகிறாரு அப்படின்னா மரிக்கிறாரு. ஆமா ஆமா, கேட்டீங்களா? இப்போ இவங்க கணக்கு பண்ணி என்னதுன்னா, நல்லா நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கோங்க, 69 வாரத்தில் மேசியா வராரு. மேசியா வராரு. ஆமா. இப்போ 70வது வாரத்தில் இடையில இவர் சங்கரிக்கப்படுறாரு. அதாவது 3.5 வருஷத்தை சங்கரிக்கப்படுறாரு. 33 இவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் 3.5 வருஷத்துக்குள்ள இந்த 70 வாரம் முடியுது. இவர் கணக்கு படி. ஆமா ஆமா, இவர் இதுதான் கணக்கு. சரிங்களா? அதான் சங்கரிக்கப்படுவார்னு சொல்லியாச்சு. அது 70ல் பாதியில் 69 முடிஞ்சு வராரு. 69 முடிச்சு மிச்சம் பாதி நாளில் இவர் சங்கரிக்கப்படுறாரு. மிச்சம் இருக்குது 3.5 வருஷம். அந்த 3 வருஷத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்தேவான் வந்து கொல்லப்படுகிற போது வானங்கள் திறக்கப்படுவதையும் குமாரன் வந்து பிதாவினுடைய வலது பஸ்ல வீட்டு இருக்குது நான் காண்கிறேன்னு சொல்கிறார். ஓகே. அந்த பீரியடோட இந்த 70 வருஷம் தீர்க்க தரிசனம் முடியுது. ஓ, ஸோ இது அந்த டைமில் முடிஞ்சிருச்சுன்றீங்களா? பிரச்சனையே அந்த கடைசி 3 வருஷம் தான் கணக்கடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும். அது அந்த அந்த இப்போ ஐயா 69 முடிச்சு வராது. இப்போ நீங்கள் ஸ்தேவானுடைய அந்த 3 வருஷம் முடியுதுன்றீங்களா? 70 வாரம் முடியுது. 70 வாரம் முடியுது இல்லையா? அதை நாங்கள் இருக்கிறது அந்த பாதியில் இதாகிடுறாரு. இவர் சங்கரிக்கப்படுறாரு. அங்கேருந்து ஒரு 3.5 வருஷம். 3 வருஷம்ன்றது அதுக்கப்புறம் அவர் வருகை அப்படி வருகை ஸ்தேவானை பார்த்த அந்த இதோட முடியுது. அது நமக்கு புரிய வைக்கிறார். ஸ்தேவான் வரும்போது வானங்கள் திறக்கப்படுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 70 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகிற காரியத்தை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நாளுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வந்து இதில் சொல்றது இந்த 27வது வசனத்துல பாதி சென்ற உபத்திரவ காலத்தை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்கிறேன். அப்படி இங்கே சொல்லவே இல்லைன்னு சொல்றேன். இதுல கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. ஐயா மேல வந்து மேசியா வந்து 69வது வாரம் முடிஞ்சு வரேன்னு சொல்லிட்டாருயா. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் சொல்ல வரீங்க. நம்ம சொல்ல வரோம்னா இப்போ நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு 2000 வருஷம் ஆகுது. 69 வாரம் முடிஞ்சு விட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 69வது வாரத்துக்கு 70வது வாரத்துக்கு இடையில நீண்ட இடைவெளி இருக்குங்கிறாங்க. அது எவ்வளவுன்னு தெரியாதான். இப்போ 2026 வருஷம் ஓடிடுச்சு, 2029 வருஷம் ஓடிடுச்சு. அந்த கேப் எல்லாம் எவ்வளவுன்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இதுல எங்கேயும் மென்ஷன் ஆகல. மென்ஷன் ஆகல, உலகத்துல எங்கேயும் மென்ஷன் ஆகல. இவங்களாம் அதுதான் எனக்கு நான் கேட்குற கேள்வி. எங்க 69 வாரம் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 69 நடந்துருச்சு என்னை பொறுத்தளவு. இவங்க சும்மா 69 இருக்கக்கூடாது. 69ல் மேசியா வராரு, 69ல் சங்கரிக்கப்படுறாரு. பட் ஆனா இங்க இந்த வசனத்தை பாருங்களேன், 27ல் அவர் ஒரு வாரம் பாதி சென்ற போது என்ன இல்லையா, இந்த பலியையும் காணிக்கையும் ஒளிந்து போகப்படுவார்னு இருக்கு இல்லையா? கரெக்டுங்க. அப்போ சொல்றேன். இப்போ இந்த இடத்த தான் அவங்க ராப்சர்ன்றாங்க. ஏன்னா 3 வருஷம் நீங்க கடந்ததுக்கப்புறம் பலியையும் காலியும் ஒளிய பண்ணுவார்னா சபை இருக்காது. இதுதான் மிட்ல போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல சொல்றாங்க. பலிங்குது நீங்க சொல்ற காணிக்கை கிடையாது. நியாயப்பிரமாண காலத்துல பலி செலுத்துறாங்க இல்லையா கோயில்ல போயிட்டு. ஐயா தேவாலயத்தில் போயிட்டு பலி. ஆமா, அந்த பலியை ஒளிய பண்றேங்கிறாரு. அதான் தேவாலய எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும்போது கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சியா. 3 வருஷத்துல இவரு பரமேறி மேல போயிடுறாருல்ல. இறந்து 40 தரிசனம் ஆயிட்டு மேல போயிடுறாரு. அப்பயே நம்ம கணக்குப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டது இல்ல. அப்ப அவரு கணக்குப்படியே நியாயப்பிரமாணத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு தானே. இல்ல ஆண்டவருடைய கணக்கின் பழைய அதை சொல்றாருங்க. இப்ப இங்க இருந்தே ஒளிய ஆரம்பிக்குது, ஒளிய பண்ணுவார் அப்படிங்கிறது. இது எல்லாமே என்னன்னா எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவுக்கான தீர்க்க தரிசனம் வழியே வேற எந்த ஒரு அந்த இடத்துல தான் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க 3.5 வருஷம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் இருக்கு பைபிள்ல. அவரு மறிக்கப்படுறாரு, இப்போ உயிரோட வர்றாரு, 40 நாள் இருக்காரு, இது முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் கிளாரிட்டியா இருக்கு. அடுத்த 3 வருஷம் இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் இந்த வசனத்துல வருது இல்ல. இதனுடைய மீனிங் அப்படி இல்லையே. நீங்க சபை வந்து AD 70 இடிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா அப்படி பார்த்தா அது அங்கிருந்து ரொம்ப சரிங்க. அந்த கோணத்துல பார்க்கும்போது 70க்கு கிபி 70க்கு போது நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்ப இறைவனுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டை முடிச்சுட்டு புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது அங்க பலி எல்லாம் பண்றாரு அப்படின்னு நாங்க சொல்றோம்.
ஐயா இப்போ நம்ம வந்த பிறகு பலி செலுத்தலாமா? சபை வந்த பிறகு காணிக்கையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல, அப்படி நம்ம எடுத்துக்க முடியல. இதுங்கய்யா இல்லை இந்த 2 வேர்டும் யாருக்குரியதுங்க? 2 வேர்டும் வந்து அவங்க யூதர்களுக்குரிய வார்த்தையை தான் பேசுகிறவங்க, நமக்குரிய வார்த்தையே கிடையாது. ஸ்தேவான் பீரியட்ல என்ன இவருடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்ல வரீங்களா? அந்த புது உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது, இதுல இது மாறுதுன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. இவன் தரிசனம் பார்க்குறான், மேகங்கள் திறந்திருக்குது, குமாரன் வந்து பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்குது, நான் காண்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த பீரியட் வந்து அந்த 70 வாரம் கம்ப்ளீட் ஆகுது. இவருடைய கணக்குப்படி பழைய ஏற்பாடை முடிச்சுட்டு புதிய ஏற்பாடுக்குள்ள போறாரு இவர். அதோட இந்த 70 வாரம் முடியுது. ஸ்தேவான் பார்க்கறாருங்கும் போது அங்க முடியுதுன்னு நம்ம அதுவும் ஆதாரம் கிடையாது. அதுக்கு இல்லை ஆதாரம் ஏன் இல்லைன்னு சொல்றேன் நாங்க. 69 வாரம் இங்க முடிஞ்சிருச்சியா? 69 வாரத்துக்கு இது வரைக்கும் எந்த தப்பு இடிக்காம கரெக்டா வந்துட்டு இருக்குது. அந்த கடைசி அந்த அரை நாளுக்கு மட்டும், அரை வாரத்துக்கு மட்டும் தான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப நீங்க 69 வாரம் கரெக்டா போயிடுச்சு. 61 வாரத்துக்கு இடையில 2000 வருஷம் இழுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே, பட் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க சொல்றதுல 3 வருஷம் வரைக்கும் கால்குலேஷன் கரெக்டா இருக்கு. அந்த 3 அடுத்து 3 ஐயா 7 நாள் மிச்சம் இருக்கு ஐயா, ஒரு வாரம் மிச்சம் இருக்கா? அதுல பாதியில வந்து சிவர் சங்கரி அதெல்லாம் கரெக்டா கிளாரிட்டியா இருக்கு. இல்ல முடிஞ்சிச்சு. அப்ப இதுக்கு 3 வருஷம் கரெக்டா இருக்கும்போது அதுக்கு அடுத்த 3 வருஷத்தோட இது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கய்யா. ஏங்கய்யா இது ஃபுல்ஃபில் ஆகுது, நாங்கள் 70 வாரம் கம்ப்ளீட் ஆகுது இல்ல ஐயா? இவ்வளவு பேசுற நம்ம கிளாரிட்டி கேட்கறோம். எப்படி 69க்கு 70க்கு இவ்வளவு கேப் இருக்குன்னு எங்க போட்டிருக்கு? இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க என்னன்னா, அவர் ஒரு வாரம் அணைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு ஒளிது பண்ணுவார் இல்லையா? ஸோ வந்து அடுத்த பிறகு அருவருப்பான செட்டைகளோடு பாலாகிற வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மலம் பாலாகி. இதெல்லாம் வந்து நீங்க 80-70 லிங்க் பண்ணி சொல்றீங்க. ஆனா இதுல என்ன பிட்வீன் நான் என்ன கேட்கிறேன், இந்த 3 வருஷம் ஸ்தேவான் காலத்துல அப்படி நம்ம அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா ஆதாரம் கிடையாது. கண்டிப்பா ஆதாரம் கிடையாது. ஏன்னா 30-33 அவர் இறந்தாருன்னா அடுத்து 70 நடக்குது. கிட்டத்தட்ட அதுவே 27 வருஷம் ஆயிடுச்சுல. அப்ப அதை அந்த கணக்கு பண்ணி நம்ம 40 வருஷம் ஆயிடுச்சு. அதை கணக்கு பண்ணி நம்ம அந்த 3 வருஷத்தை நம்ம அதோட கணக்கு பண்ண முடியாது. அப்படி கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம ஒவ்வொரு வருஷம் எடுத்துட்டு போகும்போது அங்க மட்டும் ஒரு நாளைக்கு 5 வருஷம் அப்படி நம்ம எடுக்க முடியாது. நீங்க ஸ்தேவான்றது ஒரு பாயிண்டடா சொல்றீங்க. ஆமா, நாங்க எதை வச்சு திரும்பி சொல்லணும், 69 வரை முடிஞ்சிருச்சு, 69 வரைக்கும் கரெக்டா வந்துருச்சு. அந்த மிச்சம் இருக்கிற 3 வருஷத்துக்கு கணக்கு பார்க்குறோம். இவர் சொல்ற கணக்கு முடியுது. அப்ப இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஸ்தேவான் மரிக்கிற டைம் வந்து அந்த வானங்கள் திறக்கப்படுவது காமிக்கும் போது அதோட 70 இயர்ஸ் முடியுது அப்படிங்கிறார். அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம். ஓகே 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 சரி, இது ஒரு பகுதி இருக்கட்டும், இது ஒரு பகுதி நம்ம இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வசனத்துல தான் ஆரிஜின், இதுல இருந்து தான் அவங்க ரேப்சர்னு மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஒரு வாரத்தை மட்டும் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டாலும், ஒரு வாரம் மட்டும் நீ இந்த வருஷம் நம்ம தொடரல 2000 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கரெக்டா இல்லைன்றீங்க. அந்த ஒரு இது வரைக்கும் உலகத்துல யாரும் தரல, இனிமே தரப்போறதும் கிடையாது. நம்மள சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே கேப் இருக்குன்னு ஆண்டவர்கள்லாம் சொல்லியிருக்கணுங்க, நீங்க சொல்லக்கூடாதுல்ல. கேப் இருக்குது, 69 வாருக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லவே டோட்டல் 70 சொல்லிட்டாரு. 69 வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் 70 வரல, 70 வரலன்னா 69 வந்துருச்சு. அப்புறம் 69க்கு 70க்கு கேப்னு எப்படி கேப் வரும்? அதுக்காக சொல்ல வரேன். ஓகே இதுலயே எனக்கு இந்த தானியல்லே அந்த 3 வருஷம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அப்படி இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம், அது பேசிக்கலாம். ஓகே, இப்போ அது ஒரு கேள்வி இருக்கட்டும். அதாவது அடிக்கடி நான் சொல்லுவேன், நகை போடலாமா வேணாமான்னு ஏன் பிரச்சனை வருதுன்னா, இதே பொய் சொல்லாமா வேணாமான்னு பிரச்சனை வரலையே. கண்டிப்பா கிளாரிட்டியா இருக்கு. சில இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்காதவங்க தான் இப்போ உட்காந்து நம்ம 2 பேரும் பேசிட்டு. கண்டிப்பா இப்போ அவங்க வந்தாலும் கிளாரிட்டி கொடுக்க முடியாது, இப்போ நாங்க வந்தாலும் 100% காமிக்க முடியாது. அப்படி காமிச்சு கொடுத்தா அந்த ஆர்குமெண்ட் இல்லை, அப்படிதானுங்க, புரியுதுங்களா? ஆனா அதுல கொஞ்சம் பகுத்து புரியும் போது நமக்கு சில பாயிண்ட் புரியும். இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், மத்தேயு 24 ரொம்ப ரொம்ப மெயினானது. 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இப்ப அந்த பகுதி முதல் பார்த்தலாம். அந்த பகுதியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, அவ்வளவுதான். மத்தேயு 24 தான் அந்த வசனம் வருதுங்க. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான. ஆமா, அதுல ஆமா, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், எல்லாமே வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படிங்கிறது. இப்ப இது இந்த 24 உங்களுக்கு புரியணும்னா 24 1, 2, 3 வசனம் உங்களுக்கு புரியணும். ஒண்ணு, அதுவே உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள அதாவது ஒரு நாள் அவர் பேசுறது வந்து டியூஸ்டே பேசுறாரு, கடைசி டியூஸ்டே. அந்த உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, அதான் சொல்ல புரிய வைக்கிறேன். ஆண்டவர் சாகரத்துக்கு முன்னாடி உள்ள முதல் ஞாயிறு, கடைசி ஞாயிறு வந்து புனித ஞாயிறுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது உயிர் தெழுந்துட்டார். அதுக்கு முந்தின ஞாயிறு என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றோம். சரி, இவர் குருத்தோலையை வச்சுட்டு உள்ளுக்குள்ள போறாரு. ஓசன்னான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி இவர் எருசலேமுக்குள்ள போறாரு. இங்க இருந்து நமக்கு மத்தேயு 21 ஆரம்பிக்குதியா.
21 அவுட்லைன் சொல்கிறேன். 21, 22, 23 அவுட்லைன் சொல்லிட்டான்னா 24 சல்லுன்னு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் புரிஞ்சுட்டோம்னா, கான்டெக்ட் புரிஞ்சுட்டோம்னா அவர் என்ன சொல்ல வராரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்டெக்ட் சொல்கிறேன் ஐயா. இப்போ ஆண்டவர் எந்த பீரியடில் வராரு, எதுக்காக வராரு? பழைய நியமத்தை முடிச்சுட்டு புதிய நியமத்தை ஆரம்பிக்கிறார். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒன்றும் இல்லைங்க. பழைய ஏற்பாடை முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்க போகிறார். ரைட்டுங்களா? இதுதான் அடிப்படை கருத்து. அப்போ இவர் முடிக்க வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு முடிய போகுது, புதிய உடன்படிக்கையை ஆரம்பிக்க போகிறாரு. அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ அந்த ஜங்ஷனில் என்ன செய்கிறாரு? இப்போ இவர் கடைசி அந்த ஒரு வாரம், அந்த ஒரு நாள் வருவாருங்க தவிர 5 நாள் அந்த அவர் வெள்ளிக்கிழமை மறிக்கிறாரு. அந்த 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 பீரியட் மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் கதை சொல்லிடுறேன். அது 21 வருது. 21 நான் ரைட்டாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ 21 1வது வசனத்துலேருந்து 11வது வசனத்துக்கும் குறித்தோலை ஞாயிறை பற்றி விளக்கிட்டாரு. 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வந்து இது திங்கக்கிழமை நடக்கிற விஷயம். இது வந்து இந்த வாரத்துக்கு பேர் புனித வாரம்னு பேருங்கய்யா. எல்லாரும் சொல்றது வந்து ஆண்டவருடைய கடைசி வாரத்துக்கு பேர் புனித வாரம். இங்கே திங்கக்கிழமையிலேருந்து இந்த இது வந்து புனித திங்கள்னு சொல்லுவாங்க. இது கடைசி லாஸ்ட் மண்டே அவருக்கு. இது முன்னாடி சொன்னது வந்து லாஸ்ட் சண்டே அவருக்கு. இப்போ வருது ஆண்டவருக்கு இது லாஸ்ட் மண்டே. இதனால புனித திங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு? நேராக தேவாலயத்தில் போய் சுத்திகரிக்கிறாரு. பழையெல்லாம் தூக்கி எறிகிறாரு. கலருக்கு யாக்குனீரே அப்படின்னு சொல்றாரு. நைட்டு போய் பெத்தநாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை வராரு. இவருக்கு பசிக்குது. அத்திமரத்தை பார்க்குறாரு. பழலைன்னு சொல்லிட்டு சபிக்கிறாரு. இது வந்து புனித செவ்வாய். ரைட்டுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு வர எல்லாமே ஒரே நல்ல நடந்த நிகழ்ச்சி. ஒரே நல்ல நடந்த நிகழ்ச்சி தான் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நேராக ஒரு காட்டி கொடுக்க போகிறாங்க. எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நடந்துருது. சரி, ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்க. இப்போ 21 பிற்பகுதியிலேருந்து போகலாம். அந்த கடைசி நாள் நடந்தது என்ன, செவ்வாய்க்கிழமை நடந்தது என்னன்னு பார்க்கும்போது அவர் சொன்ன முதல் உதாரணம் என்னன்னா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க. மூத்தவன் வந்து போகணும்னு சொல்லும்போது மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்தோடனே இவர் போக சொல்லிட்டாரு. சின்ன வந்து அவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகல, அவன் போகலன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதில் யார் அப்பாவோட சித்தத்தை செஞ்சான் அப்படின்னு கேட்டு முடிக்கும் பொழுது அவர் என்ன அந்த கதைக்கு வந்து அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறாருன்னு பாருங்க. என்ன அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது 21 பாருங்கய்யா. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை, இப்போ என்ன சொல்ல வர்றாரு? இப்போ கொஞ்சம் லைட் ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ கிளாரிட்டிலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ என்ன சொல்லிட்டாரு? யூதல் அதை ஏற்றுக்கொள்ளலை. சொந்த ஜனத்துக்கு வந்தாராம். சொந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளலையாம். ஆகாதுன்னு தள்ளிட்டாராம். அந்த கல்லை தூக்கி நமக்கு புதிய எருசலேம் கட்டுறதுக்கு மூலக்கல்லை வச்சு கட்டுறாரு. புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யலை. அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். நீ இருக்கிறவன் போறேன்னு சொன்னவன் நீ போகல. அதனால இப்போ ரட்சிப்பு எங்கே போகுது அப்படின்னா, உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆயக்காரரும் வேசிகளும் பிரவேசிக்கிறார். ரட்சிப்பு அவங்களுக்கு போகுதுன்னு சொல்றாரு. இவர் மீன் பண்றது எல்லாமே திரும்பி அதுதான். நான் பழசம் ஏன் முடிக்கிறேன், பழைய ஏற்பாடை நான் ஏன் முடிக்கிறேன், இப்போ நீங்க செய்யறதுனால தான் இப்போ முடியுது, இந்த கதையே முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் சொன்ன ஒவ்வொரு உதாரணம் இப்போ அவுட்லைன் பண்ணி கொடுத்துட்டே போறோம். இதுலயும் சொல்றாரு ரட்சிப்பு மாறுதுன்றார். இப்போ 21 33 46 வரைக்கும் ஒரு எஜமான் இருக்கிறான். ஒரு திராட்சை தோட்டம் அவனுக்கு இருக்குது. தோட்டக்காரனுக்கு குத்தவைக்கு வச்சுட்டு போறான். கனிக்காலம் வந்துருச்சு. வேலைக்காரன் அனுப்பிச்சு கனிக்கு விடுறான்னு சொன்னா அவன் வேலைக்காரன் அடிச்சு துரத்துறான். இப்படியே செஞ்சுட்டே இருக்கிறான். அதை விட வேலைக்காரன் அனுப்பலாம். கடைசியா மகனையாவது அனுப்பிச்சா கொடுப்பாங்கன்னு பார்த்தா மகனையும் பிடிச்சிச்சு கொன்றானுது. இப்போ அவர் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தோட்டத்துக்காரன் வந்து பாருங்க 39 வாசிக்கிறேன், எல்லாம் சுருக்கமாக தான் சொல்றேன். அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். யாரும் பையனையும் போட்டு. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது, அந்த வார்த்தைக்கு நீங்க வரும்போது நீங்க சொல்றீங்களே அந்த வருகை அந்த அதை சொல்றாரு. இது வந்து 2வது கம்மிங் கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அதை நீங்க கண்டுபிடிச்சாதான் விஷயம், இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். இந்த வருங்கிற வார்த்தை மண்டலம் வச்சுக்கோங்க. எஜமான் வரும்போது அது எப்பங்கிறது மட்டும் பாருங்க. உங்களுக்கு இதாவது புரியுதான் பாருங்க. எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து, பாருங்க அந்த நியாயப்பிரமாண அழிவு போதும் சொல்றாரு. அவங்க தான் யூதர்கள். அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறொரு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் வேதத்திலே ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகவே நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லைங்க, அதை நீங்க பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. இது எப்ப நடக்குது? எஜமான் வரும்போது நடக்குது. கண்டிப்பா எஜமான் வரும்போது நடக்குது. ரைட்டுங்களா? புரியுது. எஜமான் வரும்போது நடக்குது. இங்க இருந்து எடுத்து புறஜாதி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இப்ப அதுல சரி, இது 21 45 பாருங்க கீழே. அது ஒரு வசனம் தாண்டி, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து கொண்டார்கள்.
ஓகே ஓகே. டெலிபரேட்டாக அவர் பேசுகிறார். உங்களுக்கு தான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த உதாரணம்லாம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கைமாற போகுது, உங்ககிட்ட என்னோட அரசாட்சி கைமாற போகுது, உங்ககிட்ட இருந்து நாங்கள் தூக்கி அங்கே பிடிங்கி அங்கே தரப்போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வரவனெல்லாம் கொலை பண்ணி ரத்தம் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க. இப்போ நான் பையனையும் அனுப்புனாரு, நீ பையனையும் கொலை பண்ண போறீங்க, அதனால எஜமான் வருவார் கைமாற்றி விட போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எல்லாமே மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா தேவாலயம் அழிய போகுது அப்படிங்கிறத மனசுல வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப 22க்கு போயிடலாம். இது அதே நாள்ல நடந்ததுதான். மறுபடியும் அங்க பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையா இருந்தது. கூப்பிட்டவங்களாம் வரல, அப்புறம் தெருவில் கூப்பிட்டு வச்சு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? அங்கேயும் என்ன சொல்றாரு 7வது வசனத்துல, ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இந்த எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது வந்து இப்படி இன்டெரக்டா ஊமையில சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பையனை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. 23வது சாப்டர் யோசிக்கவே வேணாம், 7 ஐயோ போடுறாரு. ஐயோ சாப்டர்னு பேர். ஐயோ சாப்டர் எல்லாத்துக்கும் ஐயோ ஐயோன்னு போடுவாரு. 7 ஐயோ போடுவாரு. இதெல்லாம் சரிங்களா உங்களுக்கு ஐயோ, இதெல்லாம் சரிங்களா ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார். பாருங்க 32 வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லைங்க, அது இந்த வார்த்தையை நான் ஸ்கிப் பண்ண வேணாம், முக்கியமான வார்த்தை அண்ணன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த சந்ததி, இந்த சந்ததி அப்படின்னா இப்போ உட்காந்து முடிச்சுட்டு இருக்கு. ஒரு சந்ததிங்கிறது 40 வருஷம் எல்லாம் ஒத்துக்கிட்ட காரியம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்து இருந்ததுனால ஒரு சந்ததி இந்த சந்ததி அந்த ஸ்பெசிஃபிக். ஆமா ஆமா, இந்த சந்ததி வரும் என்று, அந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரைட்டுங்களா? இப்ப 37 எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள மனமா நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதுல ஒரு அழகு இருக்கு. இதை ஆரம்பிக்கும் போது 21:13 என்னுடைய வீடு ஜப வீடுன்னு சொல்லிதான் சுத்திகரிச்சார். இப்ப முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய வீடு பாளையப்படணும்னு சொல்றாரு. என்னுடைய வீடுன்னு ஆரம்பிச்சு உங்கள் வீடுன்னு சொல்லும் பொழுது இப்ப நான் இவரு என்னுடைய வீடு இல்லைங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. இவர் இது உங்க வீடுன்னு சொல்லிட்டாரு. என் வீடுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது என் வீடுன்னு ஆரம்பிச்சாரு, ஆனா முடிக்கும் போது உங்க வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், அது அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு. ரைட்டுங்களா? இதை குறித்து லூக்கா என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது கண்ணீர் விட்டார் கூட இல்ல, கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவள் நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனப்படினால் உன் சத்துருக்குள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இவர் அழுது முடிச்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம இடையில சரித்திரத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது நமக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்ச சரித்திரம் தான். அது என்னன்னா, கிபி 70 வந்து ரோமானிய பேரரசு வந்து அந்த நகரத்தை வந்து அழிக்குது. நீங்க சொல்ற அந்த உபத்திரவ காலம் இதுதான். ஆண்டவர் சொன்ன உபத்திரவ காலமும் இதுதான். 12 சீசர்ல 11 சீசர்கள் யோவானை தவிர மிச்ச எல்லாருமே ரத்த சாட்சி தான் மறிச்சாங்க. ஆமா ஆமா, எல்லாருமே புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் அத்தனையினுடைய பின்னணியமும் தெரியுதுங்களாயா, மகா கொடுமையான உபத்திரத்துக்குள்ள ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் போனதுனாலதான் அந்த காலம் உபத்திரவ காலம். அத்தனை பேரையும் சாகடிச்சு கொண்டாடுங்க இந்த ரோமானிய பேரரசு, ரோம பேரரசுலாம். இதனுடைய பின்னடியத்தில் பார்க்கும்போதுங்க, இதில் பின்னாடி பார்க்கலாமே. முதல் வந்து சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுறாரு. ஆமாம், ஆலயத்தை கட்டுறாங்க. அங்கே இடித்தோடனே பாபிலோனில் இடித்தோடனே இவங்க பாபிலோனிய சிறையிருப்புக்கு போயிடுறாங்க. 70 வருஷம் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த இந்த தேவாலயத்தை எப்போ இடிக்கிறாங்க போகிறாங்கங்கிற கணக்கெல்லாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அவுட்லைன் சொல்கிறேன் பாருங்க. இதை மறுபடியும் வந்து இந்த 70 வருஷம் கழிச்சு வந்து செருபாபேல் வந்து கட்டுறோம். ஓகே, இது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? இந்த நல்ல இது லிட்டரலாக சில காரியங்கள் சொல்லிடுறேன். சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட இவங்க கட்டினது ரொம்ப சின்ன சைஸ். யார்? இந்த செருபாபேல் கட்டினது. சரி, நல்லா கேட்டுங்க. இது வந்து கிமு 514 தான் இந்த தேவாலயம் கட்டி பிடிக்கும்போது ரெண்டாவது தடவை வரும்போது இது கட்டி முடிக்கிறாங்க. சரி சரி. இப்போ இது வந்த உடனே என்ன செய்யறாங்க, நல்லா கவனிங்க. கிமு 20 எவ்வளவு பீரியட் இருக்கும், 400 வருஷத்துக்கு மேல கேப் இருக்கு. கிமு 20 ஏரோதுமன் என்ன செய்யறான், அந்த பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றான், விரிவாக்கம் பண்றான். இந்த தேவாலயத்தை கட்டும்போது அப்பதான் மார்பிள்ஸ் போட்டு கோல்டு எல்லாம் கொண்டு வந்து இறக்குறான். அந்த கோல்டு எல்லாம் அழகழகா கோல்டு வந்து அதில் செவுத்துல எல்லாம் பதிக்கிறான். சரி.
இது ஏரோது மன்னனால இது செய்யப்படுது, இது பிரம்மாண்டமா விரிவாக்கப்படுது, இது சரித்திரம் தெரிஞ்சது. இது 46 வருஷமா செய்யறான். இது யோவான் 2:20 சொல்லியிருக்காருயா. 46 வருஷங்கிறது அங்கதான் சொல்றாரு அவரு. சரி. ஏரோது ஒரு ராஜா வந்து 46 வருஷமா ஒரு பில்டிங்கை இன்னோவேட் பண்றான், நல்லா விரிவாக்கம் பண்ணி சூப்பரா பண்ணிட்டான். ஏரோது இதனை உலகமே வியக்கும் வண்ணம் மார்பில் கற்காலும் தங்கத்தாலும் அலங்கரித்தான். அதனால தான் இதுக்கு ஏரோதின் தேவாலயம்னு ஒரு பேர் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஏன்னா இவன் தான் அந்த ரொம்ப ஸ்டெப் எடுத்து செஞ்சவன். இப்போ இது எப்போ அழியுதுன்னா கிபி 70 ஆண்டவர் சொன்னதுபடி அது வந்து அழியுது. ஆண்டவருடைய ஜனங்களை மிக கொடுமையாக நடத்தி இந்த ஜோசபஸ் அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் நீங்கள் படித்தோம்னா வருவானா, வயலில் 5 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தனை வெட்டுவானா, எப்படி யாரை வெட்டுவான்னு தெரியாதான், காரணம் தெரியாதான். அதுக்கு பேர் ரேண்டம் கில்லிங்க. ஓ, இவர் சொன்னது லிட்டரலாகவே நடந்துச்சு. 2 பேர் இருப்பான், ஒருத்தர் எடுத்து கொல்லப்படுவானதெல்லாம் லிட்டரலாக கொல்லுவானா, ஏன்னே தெரியாதான். அப்படி கொலை பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு தான் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்படிதாங்க போனாங்க. அந்த உபத்திரத்தின் கூட தாங்க போயிட்டே இருந்தாங்க. லட்சக்கணக்கில் அதை கொல்லப்பட்டாங்கன்ற. கண்டிப்பாங்க. அப்புறம் இதை விட பெரிய உபத்திரம் நமக்கு என்ன வேணும்? அதுக்கு நான் சொல்ல வரேன். நம்ம மத்திய 24க்கு போயிடலாம். 24 தான் முக்கியமான. ஆமாங்க. ஸோ இதெல்லாம் வந்து AD 70 முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க. வழியே இல்லைங்க ஐயா. இவர் எதை பத்தி பேசுறாருங்கய்யா? அதான் பேசிட்டே வர்றாரு, சொல்லிட்டு வரதான் நான் கவனிச்சுட்டு வரேன். 24ல 1ல இருந்து போலாம். 24ல 1ல இருந்து போமா? ஆமா. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீசர் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர் காண்பிக்க அவர் எடுத்து வந்திருக்காங்க. ஆண்டவர்கிட்டே வந்து கோயிலை கட்டுறாங்க, சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் கூட எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டணும். ஒரு நிமிஷம் விளங்க கொடுத்தா தான் நம்ம போக முடியும். நம்ம பார்க்கும்போது கல்லின் மீது கல்லுன்னு சொல்லிடுறோம். அதுக்கு லிட்டரலா என்னன்னு சொல்லும்போது நெருப்பு பந்தை வீசுறாங்க. சரி. அந்த ரோமானிய பிளஸ் டைட்டஸ்ங்கிறவர் வந்து அது வீசும் பொழுது வருங்காலத்தில் சக்கரவர்த்தியே மாறிடுவான். அந்த நெருப்பு பிடிச்சி எரியும் பொழுது அப்போ அந்த கோல்டு மெல்ட் ஆகிறத பார்க்குறாங்க. ஓ, என்னடா அது கோல்டு மெல்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அது எடுக்கலான்னு பார்த்தா அது கல்லு கடையெல்லாம் போகுது. அந்த மெல்ட் ஆகி அப்படி ஊற்றுக்கும் போது உடனே என்னடா கோல்டு எடுக்கணுமேனு சொல்லிட்டு கல்லை அந்த அந்த வடிஞ்சு கல்லுக்குள்ளே போயிருந்த அந்த தங்கமெல்லாம் இது நடந்த கதை சரித்திரம் நாஞ்சூரில் பார்த்தவங்க எழுதி வச்சது அதெல்லாம். இப்போ அந்த கல் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக கல்லை நோண்டி அஸ்திபாரம் வரைக்கும் எடுத்தான். தரமட்டம் ஆக்கல. தரமட்டம்னா அஸ்திபாரத்தில் கல் மேல் கல் இருக்கு. ஆண்டு சொன்னது கல்லின் மேல் கல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த கோல்டு எடுக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அஸ்திபாரம் இருக்கோ அத்தனை வருஷம் நோண்டிவிட்டாங்க. மேற்க மட்டும் ஒரு சுவரை சும்மா நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அது பேர் அழுகைன்னு சூரியனுக்கு வச்சுட்டு இருக்காங்க. இந்த கோல்டு எடுக்கிறதுக்காக தான் கல் மேல கல் எல்லாம் எடுக்கிறாங்க. இதுல எங்க உலகமே எங்க ஆர்குமெண்ட் கிடையாது. இது வரைக்கும் எங்க ஆர்குமெண்ட் கிடையாது. ஆமா, அது உண்மைன்னு உலகம் முழுக்க ஒத்துக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கல்லின் மீது கல் இல்லைங்கிறது என்ன சொல்ல வர ஆண்டவர்னா, இப்ப தேவாலயம் இல்லை, ஆசாரிய ஊழியம் இல்லை, பலிகள் நின்று போச்சு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. இது எல்லாம் இது ஃபுல் ஸ்டாப்னு சொல்றாரு. கல்லின் மேலுக்குன்னு சும்மா சொன்னாலும் இது உள்ள பார்க்கும்போது இப்போ இது வரைக்கும் தேவாலயம் இல்லையா, இது வரைக்கும் பலிகள் இல்லையா, இது வரைக்கும் அவ்வளோ கம்ப்ளீட்டாக அதோட முடிஞ்சு AD 70 எல்லாமே முடிச்சிட்டார் ஆண்டவர். அதனால அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்றாரு. 3வது வருஷத்துல இது முக்கியமான விஷயங்க. இதுல தான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். உங்களுக்கு நான் புரிய முயற்சி பண்றேன். நீங்க அப்படியே பிளைனா கேட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். எளிமையா கேட்டா புரிஞ்சிடும். ரொம்ப டிஃபிகல்ட்டா போகணும், மேலாக்க கேட்டா போதும். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? 3 கேள்வி கேட்டாங்க. சீசர் அவரிடத்தில் தனித்து வந்து சீசர்ல கேட்குறாங்க இல்லையா? ஆமா ஆமா. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? 1வது கேள்வி. 2 உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? வருகைக்கு அடையாளம் என்ன, முடிவுக்கு எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொல்றாங்க. இப்போ பார்க்கறதுக்கு 3 கேள்விமே தெரியுதா? ஆமா ஆமா. அந்த 3 எல்லாமே ஒன்று. நான் பேச முடியும் போதே உங்களுக்கு புரியணும். இந்த 3மே ஆமா 3 ஒன்று தான் நீங்க பார்க்கறதுக்கு இப்போ நான் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். சரி. இப்போ உங்களுக்கு 3 மாதிரி தெரியும். அப்போ என்னங்கிறது இப்போ ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் கேள்வி என்ன கேட்குறாருங்க, இவையெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? இது ஜென்ரலாக இருக்கும். அதுக்கு தான் அடையாளம் கேட்கும்போது சொல்றாங்க. அப்புறம் வருகைக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, என்ன இருக்கு? இப்போ இதில் ஒரு பாயிண்ட் நிப்பாட்டுறீங்க. வருகை என்னன்னா, உலகத்தின் முடிவுன்னா என்ன, இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளாரிட்டி கிடைச்சுனாவே இதுலேயே முக்கால்வாசி தெரிய வந்துடும் நமக்கு. இந்த 2 வார்த்தைக்கு என்னை பொறுத்தளவு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிற அர்த்தம் நாங்கள் வந்து மேனிபுலேட் பண்ணல. ஒரிஜினலாக கிரீக் வேர்டில் என்ன தான் போட்டிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த எல்லா சிக்கலுமே முடிஞ்சிடல. சரி, இப்போ பாருங்க, இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 4 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஓகே. காஸ்மாஸ் நம்ம பார்க்குற உலகம். அப்புறமே ஐக்கியமனைங்கிறது அதுக்கு குடிமக்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஐக்கியமனை அப்படின்னு ஒரு வேர்டு கொண்டு வராங்க. அடுத்தது ஏயோன் அப்படின்னு கொண்டு வராங்க. இது வந்து காலம். நான் உங்களுக்கு வசனம் காமிக்கிறேன். காலம் உதாரணம் சொல்லட்டுங்களா? மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொன்னால் அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்தாவினுக்கு விரோதமாக சொன்னால் இம்மையிலையும் மன்னிக்கப்படாது.
அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இம்மை மறுமை அப்படிலாம் சொல்லவே இல்லை. திஸ் ஏஜ் அண்ட் கம்மிங் ஏஜ் அப்படிங்கிறார். ஏஜ் டு கம் அப்படிங்கிறார். திஸ் ஏஜ் அண்ட் த ஏஜ் டு கம். அந்த ஏஜுங்கிறது காலம். இந்த காலத்திலையும், அதாவது நியாயப்பிரமாண காலத்திலையும், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலத்துலையும் மைண்ட் வச்சுக்கிட்டு இம்மை மறுமைன்னு பேசுகிறார். ஆங்கிலத்தில் ஏஜ்ன்னு தான் போட்டுருக்குது, ஏஜ் டு கம் அப்படின்ட்டு. அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் நம்ம தமிழில் அப்படி மொழியாக்கம் போடும்போது உலகம் 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 அப்படி போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிரேக்க பாஷையில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏயோன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு அதில். அப்போ அந்த ஏயோன் அப்படிங்கிறதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஏயோன் அந்த உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா இந்த காலத்தினுடைய முடிவை கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஆண்டு எதுக்கு வந்திருக்கிறாரு, இந்த பழைய நியமனத்தை முடிச்சுட்டு புதிய நியமனத்தை ஆரம்பிக்க போகிறாரு, எருசலேம் அழிய போதும்னா இவர் சீசர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது இது எப்போ நடக்கும், இந்த காலம் எப்போ முடியும், இப்போ மழை காலம் எப்போ முடியும்னு கேட்குறோம்ல. ஆமாம், அந்த எப்போ இந்த வெயில் காலம் எப்போ தான் முடியுமோ தெரியல. அப்படி அந்த மாதிரி தான் இந்த காலத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டாங்க. இந்த ஒரு வசனத்தில் உளுந்தவங்க தான் ராப்சருக்கு போயிட்டாங்க, உலகத்தின் முடிவுக்கு போயிட்டாங்க. எத்தனை பைபிள் வேணா வாசிக்க சொல்லுங்க, எத்தனை தடவை வேணா வாசிக்க சொல்லுங்க, கிரேக்கத்திலே கரைச்சி குடிச்ச ஸ்காலரை போய் கேட்க சொல்லுங்க, பண்டிட்டை போய் கேட்க சொல்லுங்க. அவர் வந்து எதை சொன்னாரு, வேல்ட சொன்னாரா இல்லை இந்த ஏஜை சொன்னாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஏஜ் சொன்னாருன்ட்டு இதில் நீங்களும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. இந்த நம்பரை உலகம்ன்றதே நீங்கள் வேற எது இருக்கீங்களா? உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா உலகம் கிடையாது. ஏயோன் அப்படின்னா யுகம். புதிய ஏற்பட்ட வரக்கூடிய இந்த உலகம் மேக்சிமம் உலகம்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஏயோன் தான் பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஏயோன்ற கிரேக்க பாஷையில் அதை வந்து இருக்கு, யுகம் ஏஜ்னு வருது, பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்குது. பட் இங்கிலீஷ்லலாம் அப்படி அந்த மாதிரி வேர்ல்டு தானே அந்த வேர்ல்டு போட்டிருக்காங்க. ஏன் அந்த பிராக்கெட்ல போடும்போது அவங்க என்ன ஒரிஜினல் வேர்டுன்னு பார்க்கும்போது ஏயோன்னு தான் போடுறாங்க. ஒரு யுகம், அந்த ஏன்னு சொல்லும்போது அது யுகம் தான் சொல்லி போடுறாங்க. இப்போ இதே வார்த்தை நம்ம அப்படி பார்க்க வேணாம். இதே வார்த்தை இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுல அதை எப்படி மொழியாக்கம் போட்டு அதே வார்த்தை தான், அதே கிரேக்க வார்த்தை தான். அது எந்த விதத்தில் மொழியாக்கம் போட்டுருக்கான்னு கண்டுபிடிச்சு நமக்கே தெரிஞ்சு போயிடுமே எந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொன்னார். அதுதான் 4 வருஷம் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உலகத்தின் முடிவுங்கிறது உலகத்தின் முடிவு கிடையாது, இந்த காலத்தின் முடிவுங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். இதுக்கு உங்களுக்கு க்ளூ ஒன்று தரேன். இது எப்படி இது காலத்தின் முடிவுதான் சொல்றேன் பாருங்களேன். உலகத்தின் முடிவு அல்ல, காலத்தின் முடிவு. ஒரு 23வது வசனம் மத்தேயு 10:23 வாசிக்கிறீங்க. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். 10:23. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை துன்பப்படுத்தினா மறுபட்டணத்துக்கு ஓடி போங்க. ஆமா ஆமா, இது மனுஷகுமாரன் சொல்றதே மனுஷகுமாரன் தான், அது அர்த்த பிரச்சனை. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது. சரி, நான் வரத்துக்குள்ள நீங்க தஞ்சாவூர் திருச்சியே நீங்க சுத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, ரைட்டுங்களா? இப்போ 2000 இப்போ 2000 வருஷம் ஆச்சே. நீங்க சொல்ற மனுஷகுமாரனுடைய வருகை வந்து இன்னும் வரலன்னு சொல்றீங்களே, ரகசிய வருகைன்னு சொல்றீங்களே. அப்போ அவங்களால இஸ்ரவேல் ஜனங்களால் அந்த பட்டணத்தை சுற்றி முடியாதா? இவ்வளோ நாளாக சுற்றி இருக்க முடியாதா? அவ்வளோ பெருசாக இஸ்ரவேல்னு நான் கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே, எருசலேம் அழிய தூரம் நீ கடகடன்னு போய் சொல்லிடுங்க, விஷயத்த சொல்லுங்க. அப்போ நான் இது என்ன சொல்கிறோம், இது ரகசிய வரியும் இல்லை, இது பகிரங்க வரியும் கிடையாது. ஏன்னா 2000 வருஷம் தாண்டிட்டு வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து 2000 வருஷமா ஒரு அத்தனை ஆண்டருடைய பிள்ளைங்களால இஸ்ரவேல் பட்டணத்தை இந்த இடத்துல இது இல்லை, இது அர்த்தத்துக்காக வரேன். இந்த ஏயோனுக்கு வரேன். இப்போ ஏயோனுக்கு வரேன். இப்போ ஏயோனுக்கு வரேன். 1 இந்த வார்த்தை வருது. 10:11 இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக அவைகளுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வந்து அதே மீனிங் தான் எழுதுறேன்னு சொல்ல வரேன். திரும்பவும் உலகத்தின் முடிவுனா அந்த உலகம் அழிய போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலை, இந்த நியாயபரமான காலம் முடிகிறது தான் இவர் பேசிட்டு இருக்கிறார். உலகத்தின் முடிவுன்னு தெளிவாக போட்டிருக்கு. இது எப்படி நியாயப்பிரமாணம் சொல்ல முடியும்? ஐயா, அதான் சொன்ன மூல வார்த்தை வந்து ஏயோங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு, யுகங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு, காலங்கிற வார்த்தை யூஸ் பண்றாருனாலுமே ஒரு காலம் தான், அது காலம் தானே குறிக்குது. இவர் சொன்ன பீரியட் வந்து இதுதாங்கயா. அதுதான் அந்த மத்த இது சொன்னேன் நான். இது இந்த 1 எப்ப எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா கிபி 53 55 எழுதியிருக்காங்க. கால சொத்துக்கிறாங்க. அப்பனா ஜெருசலேமுக்கு முன்னாடி தான் அதையும் சொல்றாரு. எல்லாமே ஜெருசலேம் டெஸ்டினேஷன் முன்னாடி தான், அழிவுக்கு முன்னாடி தான் எல்லா கிட்டத்தட்ட 10-9 நிருபங்கள் எழுதப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆமா, அதுக்காக சொல்றேன். அவங்க அதை மனசுல வச்சுதான் ஆண்டவர் சொன்னதை மனசு வச்சு அவங்களும் பேசிட்டே இருக்கிறாங்க. இல்ல நான் கேட்கறது உலகத்தில் ஐயா நீங்க சொல்லுங்க, அந்த உலகங்கிற வார்த்தை போட்டுருக்குது அப்படிங்கிறது அப்படிதான் தமிழ்ல மொழியாக்கம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு பாயிண்ட் நான் வந்துடுறேன். இப்ப நான் சரி சொல்றது புரியுது, இதை புரிஞ்சுட்டு வந்து நான் சொல்ல வரேன். இது இந்த அர்த்தத்தான் சொல்றாரு, நான் சொல்ல வரேன். நான் இப்ப மத்தேயு 12:32 எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்,
எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இன்மையிலும் மறுமையிலும் அது வந்து திஸ் ஏஜ் அண்ட் இந்த ஏஜ் டு கம் அப்படின்னு போடுறாங்க. அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ் தான், ஒரிஜினல் வேர்டு டிரான்ஸ்லேஷன். அப்படிங்கிறப்ப திரும்ப அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, நீங்கள் மறுமை என்ன நம்ம செத்து போன பிறகு நம்ம பரலோகத்துக்கு போகிறது ஒரு மீன் பண்ணல, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த மோசையினுடைய நியாயபரமான காலமும் அடுத்து வரக்கூடிய கிருபையின் காலமும் இதை பற்றி தான் எல்லாமே நீங்கள் எங்கே வசனம் எடுத்தாலும் இந்த இதை தான் பேசிட்டே இருப்பார். இன்னும் நான் காமிக்கிறேன். இப்போ மத்தேயு 13 பாருங்களேன், 39 விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. இங்கேயும் திரும்பி அதே வார்த்தை தான் தமிழ்ல போட்டிருக்காங்க. அங்க மூல பாஷையில வந்து ஏயோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் போட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் அவர் என்னதான் சொல்றாருன்னா, இந்த நியாயபரமான காலத்தை முடிஞ்சு எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுறது அந்த முடிவுன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அக்கறையில் நான் சுட்டரிப்பேன், இவ்வுலகத்தின் முடிவில் எது நடக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை அழிக்கிறத பத்தி ஆண்டவர் பேச கிடையாது, இந்த யுகம் முடிகிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, மோசனுடைய காலம் முடிகிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்கிறது தான் முடிவுங்க. உங்களுக்கு இன்னொரு தான் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. அம்மா சாகிற மாதிரி கிடக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி பேச மாட்டான். எருசலேம் ஆலயம் அழியறதை பற்றி தான் இவர் பேசுறாரு. இவைகள்லாம் எப்போ சம்பவிக்கும், தேவாலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இடிக்கப்படாதுன்னு சொன்னியாப்பா, இது எப்போ நடக்குன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. 2000 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது வந்து ஆண்டவர் சொல்லலை. இது இடிக்கப்பட்டு போயிடுன்னு சொன்னியாப்பா, இது எப்போ நடக்கும், இதுக்கு அடையாளம் தானே கேட்குறாங்கய்யா, இதுக்கு அடையாளம் தான் கேட்குறாங்க. அதுதான் அந்த காலத்தினுடைய முடிவு. இந்த எருசலேம் காலம் இவ்வளோ வருஷமா இந்த தேவாலயம் வந்து இடிக்கப்பட போதே, இதனுடைய முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இந்த யுகத்தின் முடிவு. நீங்க சொல்ற இந்த நீங்க பாயிண்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உலகம் நிறைய இந்த இடத்துல வருது. இதெல்லாம் சொல்லும்போது முக்கியமா ஆண்டவருடைய கட்டளையே ஒன்று வந்து உலகம் முழுவதும் நீங்க சுவிசேஷம் அறிவிங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்க்கும்போது காஸ்மாஸ்ங்கிற வேர்டு போட்டிருப்பாங்க, ஐக்கியமனேன்னு போட்டிருப்பாங்க. அந்த அதுக்குரிய வார்த்தைகள் மாறி போட்டுருவாரு. ஓகே ஓகே ஓகே, அந்த வேர்டு மாறி இருக்குன்றீங்களா? ஆமா, வேர்டு மாறி வரும். ஓகே ஓகே. ஓ, இது வந்து அப்போ இதையும் மாற்றி எழுதிட்டாங்கன்றீங்களா? ஆமாங்க, ஒரே இந்த 4 வார்த்தையும் இங்க உலகம் 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 உலகம், சில இடத்துல பூமி பூமி பூமின்னு போட்டிருக்காங்க. ஓகே, சில இடங்கள்ல பூமி உலகம் பூமி. இப்போ நம்ம உலகத்தின் முடிவு, இந்த உலகம்ன்றது யுகம் நீங்க சொன்னீங்கன்னா, யுகம்ன்றது கூட ஒரு வேர்டு தானே? இல்ல, யுகம்ன்றது நீங்க நம்மளுக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லைங்க. இந்த யுகத்தில் இந்த பில்டிங் இடிக்க போகுதுன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன அடையாளம் தான் கேட்கறாங்க. 2000 வருஷம் கழிச்சு நான் வரதை பத்தியா பேசிட்டு இருக்கிறாரு. நீ உலகத்தின் முடிவை பத்தி கேட்கலைங்க, இந்த யுகத்தினுடைய முடிவு என்ன. அதாவது இப்ப நீ சொன்ன இன்சிடென்ட் எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் தான் ரெலவெண்டான பேசேஜ். அதுதான் கேட்டேன். அம்மா ஆஸ்பத்திரியில் சீரியஸா கிடக்கும்போது உலகம் எப்படி அழிய போதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பிரச்சனை என்னன்னா, ஜெருசலேம் நாசமா போது ஒரு கல் நிமிடம் ஒரு கல்லுங்கிறது ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை. தாயை கூட ஒத்துக்குவாங்க, ஆனா எருசலேம் வந்து குறை சொல்ல விட மாட்டாங்க யூதர்கள்லாம். அந்த கல் வந்து இடிக்கப்படுது, இந்த தேவாலயத்துல கல்லு மேல கல் இல்லாம இந்த தேவாலயம் போகுதுன்னா அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் தப்பிச்சு ஓடுன்னு சொல்லும்போது ஓடலையா, ஆண்டவர் எங்களை காப்பாத்தாருன்னு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து செத்தானுங்க, லட்சக்கணக்கான பேர் செத்தானுங்க. ஆண்டவர் காப்பாற்ற எங்க தேவாலயத்தை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஓடி போயிடு, ஓய்வு நாள் இருக்கக்கூடாது, ஓடி போயிடுனாரு. இதை நம்பின சொற்ப ஜனங்கள் தான் மலைக்கு ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கோயிலே செத்தானுங்க. நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 2000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அதை வச்சு, அப்ப இந்த வருகைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். இந்த வருகைன்னு சொன்னார்ல, அந்த வருகைக்கான ஒரு 4 வசனத்தை பார்க்கலாம். அப்ப நீங்க நம்ம நினைக்கிறது 2வது வருகை, ரகசிய வருகைன்னு இது எந்த வருகையுமே கிடையாது. வருகைங்கிறது இறைவனுடைய நியாயத்தீர்ப்பை காட்டுது. ஊழியக்காரங்க உட்காந்து தயவுசெய்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டிங்கா? இப்ப பாருங்க, அதுக்கு வருகைக்கு ஒரு அர்த்தம் மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமா, இல்லைங்க, இதுலயே ரகசிய வருகை இல்லைன்னு தெரியுது. இந்த இடத்துல அவர் மேகங்கள் மேல் வருகிறதை பூமி காண்பார்கள்னா, இப்போ நீங்கள் AD 70 இது முடியுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மேகங்களை வந்தாரு அப்படின்னு அதுதான் இப்போ சொல்றேன். 100 வசனம் இருக்கு, நான் ஒரு 3-4 மட்டும் காட்டுறேன். 1-2 கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு வேணா நான் அமைச்சு வைக்கிறேன். உங்களுக்கு இப்போ மேகங்கள் மேல் வருதுங்கிறது ஒரு ஃப்ரேஸுங்க. இது நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. மேகங்கள் மேல் வருது அப்படிங்கிறது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரேஸ். அது அதாவது இதுக்கு 100 வசனம் இருக்கு, திரும்பி சொல்றேன். அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு அர்த்தம். மனுஷகுமாரனுடைய நாள் அப்படின்னா த டேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். டே இல்லை, டேஸ். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, மனுஷகுமாரன் வரும், உங்களுக்கு வசனம் காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுட்டே வரேன். இப்போ இந்த மேகங்கள் மேல் வருகிறதுங்கிறது ஆண்டவர் யூதர்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா அதனாலதான் அந்த ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்ளும்போது மேகம் திறக்கப்பட்ட காண்றேன்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வருது. ஆண்டவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போதுன்னு சொல்றான். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுங்கிறான். மேகங்கள் திறந்துருச்சு, ஏதாவது குமாரன் போய் உட்காந்துட்டான்னு சொல்லும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்றான். அதுதான் அவங்களுடைய அர்த்தம், யூதர்களுடைய அர்த்தம். அவங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் வசனம் காமிக்கிறேன். வசனம் 1-2 இல்லை, நிறைய இருக்கு. அந்த வசனம் காமிக்கிறேங்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மனுஷகுமார் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்றது யாரு? மனுஷகுமாரன் தான் பேசுறாரு. திரும்ப சொல்ற பேசுறது மனுஷகுமாரன் தான். மனுஷகுமாரன் வல்லமையோடு வராருன்னு இவரு தான் சொல்றாரு.
வல்லமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். திரும்பவும் சொல்றேன், கேள்வி என்ன, இது எப்ப சம்பவிக்கும் தானே கேட்டாங்க. அதுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் 2000 வருஷம் கழிச்சு நான் வரப்போறது இவர் ஏன் பேசணும்னு நான் கேட்கிறேன். ரெண்டாவது சகல கோத்திரத்தாரும் பார்க்கும்போது அது ரகசிய வருகை கிடையாது. பேசுனா ஒன்று பேசணும், ரகசிய வரையும் பேசியிருக்கிறாரு, 2வது வரையும் பேசியிருக்கிறாருன்னு போட்டு குழப்பக்கூடாது. இங்கதான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. இங்கேயும் பூமிங்கிற அர்த்தம் பூமி கிடையாது, அதையும் நான் சொல்றேன். அது அப்புறம் பேசிக்கலாம். 31 பாருங்க, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அதுவும் எல்லாமே அந்த எல்லா பகுதியும் நான் முடிச்சிடுறேன். இது இப்பொழுதுக்கு 3ல இருந்து 30க்கு வந்துட்டேன். 3வது வசனத்து வருகைக்கு அர்த்தம் சொல்றதுக்காக 30க்கு வந்தேன். இந்த வருகை என்ன, மனுஷகுமாரன் வரும்போது இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன பாருங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க, இது 26ல 64 பாருங்களேன். அதற்கு இயேசு அன்றைய மனுஷகுமாரன் சல்வாரோருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பி பார்த்தீங்களா, வானத்தின் மேகத்தின் மேல் வரை சொல்றாரு பார்த்தீங்களா, ஃப்ரேஸ் யூஸ் பண்றாரு பார்த்தீங்களா. ஸோ ஆமாம், இந்த வானத்தின் வானம் மேகத்தின் மேல் வர்றது, இது யூதர்களுக்கு நேற்றுக்கு இன்னைக்கு வந்த வார்த்தை இல்லை, அது ஆதியாகமத்திலேருந்தே யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நான் நிறைய காட்டுறேன் உங்களுக்கு. 2வது இது முதல் காண்பீர்கள்னா நீங்களே சொல்லுங்க என்ன அர்த்தம். அடிக்கடி வராருன்னு அர்த்தம். அது உங்க கணக்குப்படி இது முதல் பார்ப்பீங்கப்பா, இன்னிலிருந்து பார்ப்பீங்கப்பா அப்படின்னா இது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு இல்லை, இது பல நாள் நடக்கிற நிகழ்வு. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேஸ், அது இறைவனுடைய நியாயத்தீர்ப்பு ஒரே நாள் நமக்குன்னு இறங்கலை. அந்த எருசலேம் அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்பட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அங்கேருந்தே ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே ஆரம்பிக்குது. சரி, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு நாள் இப்படிங்கிற நேரத்தில் நடக்கிற நிகழ்வு அல்ல, இது முதல் காண்பீர்கள். ரைட்டுங்களா? பார்த்தா நான் மேகத்தின் மீது வரத, ஆனால் அவர் பார்ப்பேன்னு சொல்றாரு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்பேன்னு யூதர்களுக்கு புரியும். அதை வச்சுக்கோங்க. இப்போ மத்திய 24:13 இந்த முடிவுக்கு தான் நான் மறுபடியும் வரேன். அருக முடிவு ரெண்டும் கலந்து அப்படி பேசிட்டு போறேன். இப்போ மத்திய 24:13 முடிவு புரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். திரும்பவும் இந்த முடிவு என்னன்னா யுகத்தினுடைய முடிவு, இந்த காலத்தினுடைய முடிவு. இந்த எருசலேம் அழியறதுக்குள்ள பேசுற பீரியட் தான் முடிவுங்கிறார். கவனிங்க, ரட்சிக்கப்படுவான். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த ரட்சிக்கப்படுவானுக்கு வரத்தான் சொல்லிடுறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்படனா நம்ம ரட்சிக்கப்படுங்களா அப்படிதான் அப்படி நினைக்கிறோம். அது பைபிள்ல முக்கியமா புதிய ஏற்பாட்டுல 5% கூட அந்த அந்த அர்த்தத்துல பயன்படுத்தல. 5 ரொம்ப லீஸ்டா தான் பயன்படுத்துறாரு. மற்றபடி ரட்சிப்புங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்க விசுவாசம் உனக்கு ரட்சித்தது. ரைட்டுங்களா? பேதுருக்கு தண்ணியில் முழும்போது என்னை ரட்சியும் அப்படின்னு கேட்குறான். மோசே கிட்ட சொல்லும்போது கூட நீ நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. விடுதலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல் அர்த்தம், அவ்வளவுதான். ரட்சிக்கப்படி நரகத்திலிருந்து தப்பிச்சுட்டா நம்ம மீனில் அப்படி கேட்கறோம். நம்ம ரட்சிக்கப்படியா, நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீங்களா அப்படின்னு, விடுவிக்கப்பட்டீங்களா அப்படிங்கிற மீனில் கேட்குறோம். இவர் வியாதியிலிருந்து வெளியே வந்தாலும் கண்ணீர்லேருந்து வெளியே வந்தாலும் இந்த உபத்திரத்திலிருந்து வெளியே வர்றது தான் சொல்றாரு. முடிவு நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ரட்சிப்புங்கிறது தேவாலயம் எரிக்கப்படும் பொழுது அவங்க அழியாம தப்பு வைக்கப்படுற காரியத்தை அவர் சொல்றாரு. இதே தான் மத்திய 10:22-23 சொல்றாரு. என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைப்படுவதில் முடிவு நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 23 சொல்றாருங்க. மத்திய 10:23 ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பட்டணத்தை உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்கள், மனுஷகுமாரன் வருவதற்குள்ளதாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னா ரொம்ப சீக்கிரத்துல இது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. மனுஷகம் அவருடைய பீரியட்ல நீங்க டைரக்டா வரதை நினைச்சுக்கிட்டீங்க. இவர் அதை சொல்லவே இல்லை. இவர் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போவே இல்லை. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, மத்திய 24:14 அந்த உலகத்துக்கான இன்னொரு விஷயம் சொல்றேன். 24:14 ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கப்படும், அப்போதும் முடிவு வரும். இதுவரைக்கும் என்ன சொல்றாங்க, உலகம் முழுக்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாதான் ஆண்டவருடைய வருகை வரும்னு சொல்றாங்க. அப்படி ஆண்டவர் சொல்லவே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா ஆய்க்கோமேனு சொல்றாங்க. அதுக்கு யாரை போய் கேட்டாலும் என்ன சொல்றாங்க, ரோம பெரசன் கீழ் உள்ள அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஏரியா மட்டும் சொல்றாரு. அங்க இருக்கிற ஜாதிகளுக்கு நீங்க சாட்சியா சொல்லணும். அப்பதான் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு முடிவு வந்துடும். இந்த சுவிசேஷங்கிறாரு. அப்படிங்கிறப்போ புறஜாதிகளுக்கு மேசியா வராரு போறாருனாலும் அது அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னே தெரியாது. மேசியா வருவாரு அதெல்லாம் அவங்களுக்கு சுவிசேஷமே கிடையாது. உலகத்துல இருக்க மக்களுக்கு அது கிடையாது. உங்களுக்கு விடுதலை இருக்குன்னு சொல்றதுனால இவரு மேசியா வரப்போறாரு, உங்களை விடுதலை ஆக்க போறாருங்க சுவிசேஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, யூதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அது எல்லாமே யூதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான்.
நான் வரத்துக்குள்ளே இந்த இஸ்ரவேலோட எல்லா பட்டத்தையும் சொல்லி முடிங்கடா, சீக்கிரம் முடிங்க, டைமில் அதுக்குள்ள உலகம் அழிய போகுது, தப்புறாம தப்பிச்சுக்கிட்டோம். குடிமதிப்பு எழுதியும்படி உலகம் எங்களும் குடிமதிப்படுதா, உலகம் முழுங்க குடிமதிப்படலாங்களா? ரோமருடைய ஆட்சியில் அவங்க உள்ள ஏரியாவில் தான் குடிமதிப்பு, உலகம் முழுக்க எவனும் போய் குடிமதிப்பு வரல. அந்த ரோமர் ஆட்சி கீழே இருக்கிற நாடுகளில் அவங்க வந்து குடிமதிப்பு எழுதுனாங்க. ஆனால் எழுதும்போது உலகம் எங்கிலும். ஆனால் இது ஒரு ஆண்டவருடைய இதில் ஒரு பெரிய கிரேட் கமிஷன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய மிகப்பெரிய இது உலகம் முழுவதும் சொல்லுங்க. அது வந்து இவர் வந்த பிறகு சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு முடியும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், உலகம் எங்கிலும் போய் அவரு சொன்ன நச்சது என்ன நீங்களே சொல்லுங்க. ஏசு என்ன சொன்னாரு, நீங்க உலகமும் புறப்பட்டு போய் சகல ஜாலியும் சீசராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கம் சீசராக்கி அப்படின்னு சொல்லும்போது, நான் ரட்சகர் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு உலகத்துக்கு இது தெரியாது, நீங்க கஷ்டத்துல இருக்க வேணா நீங்க வெளியே வந்து அந்த இடத்துல சர்ச் பண்ணிருக்கீங்களா? அந்த வேர்டு என்னவா இருக்கு? அது வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் தாங்க. அது அந்த வந்து ரோமானிய பேரரசு கிடையாது. உலகத்தில் சகல ஜாதியும் சீசராக்குங்க போங்கிறது கரெக்டாக இருக்குன்றீங்க. அந்த மாதிரி கிரேக்கில் பல நாடுகளுக்கு அது போகும்போது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சொன்ன கிரேட் கமிஷன். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம், அந்த நீங்க பண்ணலாம். முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து ஆண்டவருடைய இங்க வந்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்க, அது வந்து வேர்ல்டுக்கு போகுது. இது வந்து ரோமுக்கு வருதுன்றீங்க. ஆமா, இது வந்து ரோமுக்கு வருது. இவரு பேசுங்க, மத்த 24 ரோமுக்கு பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ ரோமர் 1:8 பாருங்க, நான் சொல்றேன். உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே, ரைட்டுங்களையா? அப்போ பவுல் காலத்தில் வந்து முழு உலகமும் விசுவாசம் வந்துருச்சா நான் கேட்குறேன். அதுதான் சொல்ல வரேன். அந்த பர்டிகுலர் மக்களை தாங்க சொல்கிறாங்க, அந்த ரோம பிரசிக்கில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க, உலகம்ன்ற வருது. ஆமாம், உலகம் எங்கும். இங்கே வந்து ஏயான்னு யூஸ் பண்ணல, காஸ்மாஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. சரி, உலகத்தில் இருக்க ஊரே சிரிக்குது அப்படின்னா ஊர் சிரிக்கல, ஊரில் இருக்க ஜனங்கள் சிரிக்கிறாங்க அப்படி மாதிரி உலகம் பொதுவாக அந்த வேர்டை பயன்படுத்துவோம். ஊரே சிரிக்குது, ஊர் இல்லை, ஊர் எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஆமா, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம். ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. வானலாவியம் வரும் அப்படின்னு சொல்றது போல இதெல்லாம் பொய்டிக்கல் லாங்குவேஜ் இது. சரி சரி, ஓகே. இப்போ கொலோசியர் 1:23, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இப்போ மரஞ்செடி கொடிகளுக்கும் குரங்குலாம் சொல்லிட்டு இருக்குமா? இவரே சொல்றாருல, சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு. நீங்கள் டைரெக்டாக அப்படிலாம் மீனிங் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வர, எல்லாத்துக்கும் சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, ஒருத்தர் விடாமல் சொல்லுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எம்பசிஸ் கொடுக்கறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. லூக்கா 2:1 அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்தராயன் உலகத்துக்கு ராஜா கிடையாது. இது வந்து லூக்கா 2:1 வந்துருக்கு. இங்கே வந்து ஐக்கமனே அப்படின்னு சொல்லி அந்த 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 ஏரியாவில் இருக்க மக்களை பொறுத்து தான் அந்த பாப்புலேஷன் கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவன் எடுக்கிறான் அப்படின்னு வருது உங்களுக்கு. இன்னொன்று இப்போ இதுவே சம்பந்தப்பட்டு மற்ற 24:15 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது. இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? சீசர் கேள்வி கேட்குறாங்க, சீசர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நீங்க பார்க்கும்போது அவர் நான் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா அந்த பீரியட் தான் சொல்றாரு. நீங்க எத்தனை தடவை சொல்றேன் பாருங்க, வந்துட்டே இருக்கு பாருங்க. இனிமே நீங்கள் ஆயத்தம் பாருங்க சொல்லுவார் பாருங்க கொஞ்ச நேரத்துல. ஓகே ஓகே. பின்னாடி வரும்போது நீங்க ஆயத்தம் பாருங்கப்பா, நீங்களும் ஆயத்தம் பாருங்கள் அப்படிம்பாரு. மனுஷகுமாரன் நினையாத வழியில வருவாரு, நீங்களும் ஆயத்தம் பாருங்கள் அப்படின்னு முன்னாடி இருக்கிற சீசர்கிட்ட அவர் சொல்றாரு, நீங்களும். சரி, அப்ப நீங்க தான் பாப்பீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் அதே பரிசுத்தத்துல நிக்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைட்டுங்களா? இப்ப மத்திய 24:20 ஒரு 5 வருஷம் கீழே வாங்க. சரி. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பிவாதிபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இவர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாள் வரக்கூடாது. ஏன்னா யூதர்களுக்கு வந்து ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள் காலம் முடியறதுக்குள்ளேயே அதெல்லாம் நடந்துருங்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஓய்வு நாள் நடக்குதுன்னா இது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம புரிஞ்சுக்க வேணாமா நான் கேட்கிறேன். அந்த பீரியடுக்குள்ள மக்கள் தானே சொல்றாருன்னு சொல்ல வரேன். 22 இப்ப அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உபத்திரத்துக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க எந்த உபத்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உள்ள இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் குறைக்கப்படுதுன்னா அந்த டயத்துல சொல்றீங்களா? அந்த இது ஆக்சுவலா சொன்னது அந்த நேரம் தான். அந்த நேரம் தான் சொல்றாரு தெரிந்து கொள்ளப்படும். அப்ப அதுல ஆண்டவர் நம்மளும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லைங்க. எல்லாருமே மறுக்கல, கொஞ்சம் பேர் ரசிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இப்ப ரசிக்கப்பட்ட போல அப்பயும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசங்களும் இருக்காங்க. அவங்க நிமித்தம் அந்த உபத்திரம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கணக்குப்படி நான் சொல்ல போறேன், நீங்க உபத்திரவ காலம் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ரேப்சர்காரங்க. இது வந்து உபத்திரவ காலம் அப்ப உபத்திரவ காலத்துல தெரிஞ்சு கொள்ளப்படும் இருக்கிறாங்களே, அப்புறம் சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன். வெளிப்படுத்தின விஷயத்த நாள் நீங்க சொல்லும் போது அவன் மேலே ஏறிவான்னு சொல்றதை நீங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா இன்னைக்கு
பெரிய சபைகளில் பேசிட்டு இருக்கிறாங்க சொல்றேங்க. சரி. அப்ப இங்க இது இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுதுங்க, உபத்திரத்தின் ஊடாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க போறாங்கன்னு அவர் கொண்டு வராரு. அதனால நீங்க நினைக்கிற உபத்திரம் கிடையாது, எதுன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப 29க்கு போயிடலாம். 24ல அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். என்னங்க, இதுவும் ஒரு லாங்குவேஜ். இது பொய்டிக் லாங்குவேஜ் மாதிரி, இது ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். இதை மட்டும் பிடிச்சிக்கோங்கய்யா. இந்த மேகத்தின் மேல் வர்றது, இந்த சூரியன் அந்தகாரப்படுறது, சந்திரன் ஒளி கூடாமல் இருக்கிறது, இது எல்லாமே நட்சத்திரங்கள் விழுகிறது. ஒரு நாளும் விழுகவே விழுகாது, பயப்படாதீங்க. இதுக்கு நான் உதாரணம் காமிச்சிடறேன், 4 உதாரணம். ஏன்னா உலகம் இந்த வேதத்தில் வந்து எகிப்தின் அழிவு, ஏதோமின் அழிவு, பாபிலோன் அழிவு, இப்படி 4-5 அழிவு போட்டுக்கும் போது இந்த வார்த்தை அப்படியே கொண்டு வர ஆண்டவர். வாசிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 32ல 7-8 நான் வாசிக்கிறேன், எடுங்க. நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும், நான் வான ஜோதிகளான விளக்குகள் எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மீது அந்தகாரத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ எகிப்தை அழிக்கும் போது இது நடக்கல, லிட்டரலாக நடக்கல, ஸ்பிரிச்சுவலாக நடந்தது சொல்றாரு. இது எகிப்தினுடைய அழிவு. ஏதோமின் அழிவுக்கு பாருங்க, ஏசாயா 34க்கு வாங்க. அந்த ஆண்டவர் பயன்படுத்த அந்த வார்த்தை கவனிங்கன்னு சொல்றேன். நட்சத்திரம், சூரியன், இதெல்லாம் அப்படி என்னன்னு பாருங்க. ஏசாயா 34:4-5. வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகச் சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்தை நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். இது ஏதோமின் அழிவை குறித்து ப்ராஃபெட் சொல்றாரு. ஏதோம் அழியுது, ஆனா இப்படி நடந்து அழியல, அந்த அரசாங்கம் அழியுது. பாபிலோனி அழிவை குறித்து ஏசாயா 13:10 அதுல பாருங்க, இது பாபிலோனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கூடாதிருக்கும். இப்படி நிறைய வசனம் இருக்குதுங்க. நாகும் 1:3, ஆமோஸ் 8:9. இந்த அழிவுக்கு, நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஸ்பெசிபிக் வேர்டு அது. நான் மேகத்தின் மீது வர்றது, மனுஷகுமாரன் நாளுங்கிறதே நியாய தீர்ப்பின் நாள் தான். எருசலேமுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வர போறேங்கிறது அந்த அவங்க பயன்படுத்தினாலும் நான் மேகத்தின் மீது வரேன் அப்படின்னாவே யூதர்களுக்கு பயம் வந்துடும். உனக்கு மேகத்தின் மீது வராருன்னு சொன்ன உடனே உனக்கு பயம் வந்துடும். என்னடா நம்ம அழிக்க போறேன்னு சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, ஆசாரியன் சட்டையை கிழிக்கிறான், வஸ்திரத்தை கிழிக்கவே கூடாதவன். மேகத்தை காண்பான்னு சொன்ன உடனே இனிமே நீங்க பாப்பீங்கன்னு சொன்னனே வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான் ஆசாரியன். ஏன்னா அது ஜட்ஜ்மெண்ட், அது வரப்போதுன்னு அர்த்தம். புள்ள சத்தா கூட சட்டை கிழிக்கூடாது ஒரு ஆசாரியன், பொண்டாட்டி சத்தா கூட சட்டையை அந்த வஸ்திரத்தை கிழிக்கூடாது. ஆனா இவன் ஆண்டர் வராரு, ஜட்ஜ்மெண்ட் டே வருதுன்னு சொன்னோடனே சட்டை கிழிச்சுக்கிறான். அப்ப இந்த வார்த்தைக்கு டைரக்டான மீனிங் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆமோஸ்ல பாருங்க, ஒரே நான் சும்மா வாசிட்டே போறேன். அந்நாளிலே நான் மத்தியானத்துல சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. இது வந்து பாபிலோனிய அழிவு. இதெல்லாம் இப்படி சொல்லும். ஒவ்வொரு இதுலையுமே வெளிப்படுத்திருக்காங்க, நிறைய இருக்குது. இப்படி ஒவ்வொரு தேசத்தை அழிக்கணும்னா இந்த வார்த்தையை போட்டுருவாரு. நான் மேகத்துல வரப்போறேன், நான் சூரியன் இருந்து போறேன் அப்படின்னு. என்னன்னா அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வர போறேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டு கொண்டு இந்த பூமியை வெளிச்சு ஆண்டுட்டு இருக்கிறது போல, சூரியன் ஆண்டுட்டு இருக்கிறது போல இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிற அந்த ஆளுமையை நான் மாற்ற போறேன், கவர்மெண்ட்டை நான் மாற்ற போறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது அழிய போகுது அப்படிங்கிற மீனிங்ல அவர் பேசிட்டு இருக்கிறார். இது வந்து யூதர்களுக்கு புரியும், நமக்கு தான் புரியல. அதனால தான் அந்த வார்த்தை அவர் பேசிட்டே போறாரு. இப்போ மத்திய 24:30 அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்திலே காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருகிறது, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாலும் கண்டு புலம்புவார்கள். இங்கேயும் பூமிங்கிறது முழு உலகம் கிடையாது. அதுக்கு வந்து கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிரேக்க வார்த்தையில. அந்த பர்டிகுலர் ஏரியா. இப்போ தான் நான் 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க, என்னப்பா போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்ப்பா வானம் பார்த்த பூமியா இருக்குப்பா, அது பூமியா? 4 ஏக்கர் நிலம் வாங்கி போடுங்க, 4 ஏக்கர் பூமி வாங்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்படி அந்த மாதிரி வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. பூமி அப்படின்னா முழு பூமியும் சொல்லலை. அங்கே இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க, எருசலேமில் இருக்கிற ஜனங்க பார்க்க போகிறாங்க இந்த எருசலேமுக்கு வரக்கூடிய அழிவை அப்படிங்கிற மீனிங்கில் அவர் பேசுகிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அப்புறம் பாருங்க, அந்த வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை இது எல்லாரும் கண்களுக்கும் தெரிஞ்சால் இது எப்படி ரகசிய வரியாக இருக்க முடியும்? வானத்தின் மேல் வருகிறது சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்னா இது ஏன் நீங்கள் ரகசிய வரின்னு சொல்றீங்க? எடுத்துக்க முடியாதா? எதுவுமே எடுக்க முடியாது. இல்லைங்க, ஐயா நான் திரும்பி சொல்றேன். கான்டெக்ஸ்ட் வந்து எப்பா தேவாலயம் அழியுதுன்னு சொல்லும்போது இது எப்ப நடக்குன்னு கேட்கும்போது 2000 வருஷம் கழிச்சு ஒரு சில வசனங்கள் நான் கேட்கறது, ஒரு சில வசனங்கள் அவர் ஆப்டா பேசிட்டே வர்றாரு, அந்த வரலும் நடக்கிறது. பட் இந்த இடத்துல டக்குன்னு அவர் வந்து என்ன சொல்றது, சூரியன் ஒளி விடாம இருக்கும் அப்படின்னு நீங்க அது சொல்றீங்க ஜட்ஜ்மெண்ட். இப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ AD 70 இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா
அந்த நேரத்தில் இப்போ ஆண்டவர் அங்கே தூதர்களோட அங்கே ஒரு எக்கால சத்தத்தோட வந்திருக்க முடியாதா? அந்த அப்படி வரல. அப்படி வந்தது யார் சொன்னாங்க? வலுவான சத்தத்தோட தூதர்கள் வந்தாங்க யார் சொன்னாங்க? அப்படி வரவே வசனம் இருக்குல்ல, வசனத்துக்கு யார் பார்த்தாங்க, யார் இருந்தாங்க? அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஐயா, தூதர்கள்லாம் 7 சபையும் தூதர்கள்னு சொல்கிறாங்களா? தூதர்களுக்கு நான் 3 வசனம் காமிக்கிறேன். இப்போதைக்கு நிறைய இருக்குது. 3 வசனம் காமிக்கும் போது தூதன்னா ஊழியக்காரங்களை சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து மெசஞ்சர், அந்த ஏஞ்சலை சொல்லலை, மெசஞ்சரை சொல்கிறாரு. நான் ஊழியக்காரன் அமைச்சு இந்த தேசம் முழுக்க நான் எச்சரிக்க போகிறேன், நான் தெரிந்து கொள்ள முடியல கூட்டிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் வலுவாக சத்தத்தை அந்த மீனிங்கில் சொல்லலை அவர். அந்த மீனிங்கில் இருக்கு. இல்லை, நான் கேட்குறது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் என்ன சொல்கிற வரீங்க? இப்போ தூதர்களை ஊழியக்காரங்களை வச்சு இந்த உபத்திரத்துக்கு தப்பிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறார். இப்படி ஒரு அழிவு இருக்குது, இதை தப்பிச்சுக்கோங்க, நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறார். இந்த உபத்திரத்துக்கு தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். அதுக்கு நான் இது ஆண்டவரை பற்றி நான் சொல்லும்போது அவங்க விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுவேன். அப்போ நீங்கள் இப்போ இந்த AD 70 அழிக்கப்பட்ட லட்சக்கணக்கான யூதர்கள் அழிக்கப்பட்டாங்க. ஆமாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் யாரும் அழிக்கப்படலைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த அழிவில் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். ஆமாங்க, அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட தான் நான் குறைப்பேங்கிறாரு. நீ மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார். ஆமாம். இப்போ மலைக்கு ஓடி போனவன் தப்பிச்சுட்டா தானே ஆண்டவருடைய வார்த்தை நம்பினவன் மலைக்கு ஓடி போன தப்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்தவங்க செத்தானுங்க. 3 பாட்டா கொண்டு எருசலேமை அழிச்சானுங்க. இவர் சொன்ன மாதிரி மலைக்கு ஓடி போனாலும் தப்பிச்சுக்கிட்டான். கடவுள் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு கோயிலுக்குள்ள உட்காந்தாலும் செத்துக்கிட்டான். இவர் அதனால தான் இப்போ எச்சரின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் தூதரில் அனுப்புகிறேன், எல்லாரும் சீக்கிரம் போங்க, நான் வரத்துக்குள்ளே சொல்ல முடியாது, வேஸ்ட் பண்ணிடுங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு பட்டணத்தில் இல்லைன்னு சொன்னால் தம் கட்டாதீங்க, அடுத்த பட்டணத்துக்கு போங்க, நாட்கள் இது அதிகமாக இல்லை, இந்த ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு அழிய போது, நீங்கள் சீக்கிரமாக போய் இந்த செய்தியை போய் சொல்லி தப்பு விசுவாசிக்கிற போட்டி நீங்கள் முதல் சொல்கிற வழியை போய் சொல்கிறதுனா என்ன? இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து அழிக்கப்பட போது ஆமாம் மலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் சொல்கிறேன், அந்த மாதிரி கேட்குறேன். ஆமாங்க, தேவாலயம் அழிக்கப்படும் போது மேசையை வந்துட்டாரு, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போது நீங்கள் தப்பிச்சுக்கோங்க, நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அது அழிக்க போனதுனால தான் ஜட்ஜ்மெண்ட்ன்றீங்களா? ஆமாங்க, அதான் மனுஷகுமாரனுடைய நாட்கள், மனுஷகுமாருடைய நாள் இல்லை. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது நம்ம நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது அப்படி வராமல் அப்படி கிடையாது. இது அழிக்க போகிறது திரும்பி. ஆமாம், அது திரும்பி காண்டேஸ் அங்கே தான் நிற்குது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட போகுது. ஸோ இப்போ ரோமர் கையில் ஒப்படைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீரோ மன்னன் போய் கம்ப்ளீட்டாக கையில் எடுக்கிறான், அதை அழிக்கிறான். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் கூடாமல் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. தேவாலயம் இல்லை, யூதர்களும் இல்லை, போட்டு சிதறைக்கு விட்டாரு ஆண்டவர், ஒன்றுமே இல்லை. அதனால தான் பலியும் காணிக்க நிறுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இருக்கட்டுங்க. மத்திய 24 போது நீங்கள் கேட்குற மாதிரி வலிவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனைக்கு போதற்கொண்டு மறுமுனை முதற்கொண்டு 4 திசை கூட்டி சேர்ப்பார்கள். இதை வந்து ஊழியக்காரங்களை விட்டு சுவிசேஷம் சொல்ல வைக்கிறது வழியாக தேவதூரில் அனுப்புறது கிடையாது. அதுக்கு 2-3 வசனம் தானே சொல்கிறேன். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது, வேவு பார்க்க போனவெல்லாம் தூதர்களுங்கிறாரு. ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது, அந்த வேர்டுக்காக நான் சொல்ல வரேன். மத்தேயு 11:10 இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன், அவன் உனக்கு முன்பாக போய் உமது வழி ஆயத்தமானவன் எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் அப்படின்னு யோவானை பற்றி சொல்றாரு. தூதன் அங்கே போயிடாதீங்கன்னு அதுக்கு நான் சொல்ல வரேன். வெளிப்படுத்தல் 2:3 7 சபையும் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் என்ன சொல்றாரு? சீசர்கிட்ட உலகம் எங்களும் போய் நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. இது எல்லாமே சொல்லிதான் 4 பக்கத்து தூதர்கள் அனுப்பிவிட்டு சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொல்றோம். இப்போ அத்திமரத்துக்கு போயிடலாமா? லூக்கா 21:21-29 பாருங்க. அவர்களுக்கு ஒரு ஆமை சொன்னார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் அப்படின்னு. அவைகள் துணிகிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம். அப்போ அதை மட்டும் சொல்லி அவரு அத்திமரத்தை வந்து பார்க்கும்போதுங்க, அது யூதர்களுக்கு நீங்கள் சொல்லவே கூடாது. அத்திமரத்தை ஆரம்பத்துலேருந்து ஒரு நெகட்டிவாக தான் பேசிட்டு இருக்கிறாரு. அத்தியலையில் தான் நிறுவனத்தை மூணான். இவர் அத்திமரத்தை சபிச்சார். அந்த அத்திமரத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எங்கேயுமே பேச கிடையாது. அத்திமரத்தை பற்றி பார்க்க சொல்ல இவர் லூக்காக்கு ஒரு டாக்டர் ஒரு கரெக்டாக சொன்னார், இவர் அத்திமரத்தையும் பாருங்க மற்ற மரத்தையும் பாருங்கன்றாரு. அதுதான் வசனத்தோட வசன வியாக்கியானம் பண்ணணுங்கிறது. இது அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, நான் பொதுவாக சொல்ல வரேன். இது நடக்கும்போது நான் உன் வாசப்படியில் நிற்கிறேன், அழிவு பக்கம் வந்துருச்சு, உனக்கு எருசலேம் அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு அதை சொல்கிறார். வாசப்படி நிஜம் வாசப்படி இல்லை, நான் உன் கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற காரியத்துக்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. துணிவுறதுல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் வச்சுக்கோப்பாங்கிறாரு. நான் மேலே என்னென்னலாம் சொன்னேன்னா அது நடக்கும்போது உனக்கு அழிவு பக்கத்தில் வந்துருச்சுன்னு நான் வச்சுக்கோ, எருசலேம் தேவாலயம் அழிய போகுது, கதை முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பத்தி மரத்திலாம் உண்மை கற்றுக்கோங்க, அதில் இளங்கலை தோன்றினா அந்த சீசனை சொல்கிறீங்களா? சீசன் முடிகிற டயத்தில். ஆமாங்க, ஒரு சீசன் துவங்கும் போது அனத்தில் கிளம்புற மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது முடிவு வரத்துக்கு அடையாளம்னு வச்சுக்கோ
அப்படின்னு சொல்கிற வழியே யூதர்கள் ரட்சிக்கப்படுறதை பற்றி இங்கே பேசவே கிடையாது. நீங்கள் இப்போ எனக்கு நான் சின்ன டவுட் வருது. 29 இந்த வாட்ச் பார்த்துட்டே வந்தோன்னா எல்லாத்தையுமே டீகோட் பண்ணுறீங்க. இப்போ 29 மேகங்கள் நடுவில் வரலாம் டீ எல்லாமே அப்படி தான் டீகோட் பண்ணு, வெளிப்படுத்தின விஷயம் அப்படி தான் டீகோட் பண்ணல. டக்குனு இந்த இடத்துல வந்தோடனே இப்போ 32க்கு வந்தோடனே கிளார் இதாக மற்ற மரங்களை பாருன்னு சொல்லலாம். நீங்கள் புரியுதுங்க, நீங்கள் மற்ற மரத்தையும் பாருன்னு சொல்லும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அப்பா இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் இவன் அடையாளம் கேட்டதுனால இதெல்லாம் நடக்கும்போது நான் கிட்ட வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அத்திமரம்னு சொன்னே யூதர்களுக்கு போயிடாதீங்க, இவர் மற்ற மரத்தையும் சொல்கிறாரு. அப்போ மற்ற மரத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ண போறீங்க நான் கேட்குறேன். அந்த வசனத்துல அது வந்து யூதர்கள் மட்டும் காமிக்கிறதுனால இங்கே வந்த வார்த்தை வந்துடக்கூடாது, இங்கே மற்ற மரங்களையும் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்பெசிஃபிக்காக அவர் இலங்கை தோண்டி துளிர் விடும்போது வசந்த அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆமாங்க, நம்ம அடையாளம் கேட்குறாங்க, இதெல்லாம் நடக்கும் பொழுது உனக்கு அழிவு பக்கத்தில் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அடையாளம் தானே கேட்குறாங்கய்யா. இதெல்லாம் நடக்கும்போது இதுதான் அடையாளம், அத்திமரம் துளிர் விடுற மாதிரி இந்த பிரச்சனைலாம் வரும்போது உங்களுக்கு முடிவு சமீபமாச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். 24:33 அவர் சொல்றாரு. சமீபம் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு இந்த சந்தை அந்த சந்ததியை சொல்றாரு. ஆமாம், 34 பார்த்துட்டு போய் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று 34 பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே நீங்களே சொல்லுங்க, இந்த சந்ததி அந்த சந்ததி அங்கே அட் பிரசன்ட் சந்ததி, இந்த சந்ததி ஒளிந்து போகாது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நம்ம அப்படின்னா என்னதுன்னா இவங்க சாகிறதுக்குள்ள இது நடந்துரும். இந்த சந்ததிங்கிறது 40 இயர்ஸ். இவரு கிபி 30 சாகுறாரு. 40 இயர்ஸ், இந்த 40 வருஷத்துல எப்போ வேணாலும் அழிக்கலாம். ஆனால் தன்னுடைய நீடிய பொறுமையினால 48th இயர் வரைக்கும் வெயிட் பண்றாரு. 70 வரைக்குமே வெயிட் பண்ணி ஜெருசலேம் அழிக்கிறார். அதுதான் அந்த சந்ததிக்குள்ள நான் ஒளிய பண்ணிடுவேன்னு அர்த்தம். அதுக்கு 35 இதெல்லாம் வந்து வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தையை ஒளிந்து போகாது. அந்த திரும்பி அந்த ஆமா, இது இங்கேயும் வானமும் பூமி ஒளிந்து போங்கிறது வந்து தேவாலயத்தை தான் சொல்றாரு. அவங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு வானமும் பூமினா என்னன்னு அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். வானமும் பூமின்னா என்னங்கய்யா, இப்ப மத்தையில வந்து இதே அப்படி நம்ம மாறி மாறி அந்த டீ கோடு வருது. இப்போ ஒரு இடத்துல நம்ம கிளாரிட்டியா இதுதான் அத்திமரன்றோம் இல்லையா, அத்திமரம்னா அந்த ஒரு இடத்துல லிட்டரலா பேசுறாரு அப்படின்ற அந்த ஒரு இடத்துல லிட்டரலா பேசுறாரு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக பேசுறாரு. இவங்க அடையாளன்னு சொல்லி கேட்டதுனால சரி இப்போ அத்திமரம் துளிர் வருதை பாக்குறீங்களா, மற்ற மரம் துளிர் வருதை எப்படி நம்ம இது கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்த வந்து அவர் டீ கோட் பண்றாரு மறைச்சு, ஒரு இடத்த வந்து வெளிப்படையா சொல்றாருங்கிறதுக்கு இது என்ன ஆதாரம் இருக்கு? டீ கோட் இப்போ இதை நம்ம எப்போ ஸ்பிரிச்சுவலா டீ கோட் பண்ணிருக்கலாம்னா, நீங்க கேட்கறபடி இங்கேயும் அத்திமரம்னு சொல்லி லூக்காவும் அத்திமரம்னு சொல்லியிருந்தானா நம்ம ஸ்பிரிச்சுவலா கொண்டு போகலாம். ஒன்று இங்கேயும் அத்திமரம்னு சொல்லி அங்கேயும் அத்திமரம்னு சொன்னா அதுல அது ஒரு பாயிண்ட் ஆர்டர் சொல்றாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இவர் பேசக்கூடிய பாயிண்ட்டே யூதர்கள் அழிய போறாங்கிறதான் டாபிக்கே. அது எங்க துளிர் விட போகுது இப்போ அதுக்கு தான் இன்னொரு ப்ரூஃப் தராரு. இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாது, அதுக்குள்ள அது நடந்துரும், இந்த சந்ததிக்குள்ள இந்த அழிவு வந்துருன்னு சொல்றாரு. உங்களுக்கு இன்னும் வசனம் இருக்கு இது சம்பந்தப்பட்ட அந்த சந்ததி. இது ஓகே, இது அட் பிரசன்ட் அங்கே குறிக்குதுனாலும் அப்படிங்கிறப்ப 2000 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய யூதர்கள் சலிக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. நம்ம இப்போ எங்க டவுட் வருது, நம்ம மேக நடுவு வரதா ஜட்ஜ்மெண்ட்ன்றோம். ஆமா, தூதர்களோட வர்றாருங்கிறது ஊழியக்காரங்கன்றோம். ஆமாங்க. அப்ப நம்ம டக்குன்னு இந்த இடத்துல அத்திமரன் வரும்போது டீ கோட் பண்ணாம அத்திமரன்றோம். நமக்கு ஏத்த மாதிரி இதா இல்லைங்க. அதுக்குதான் மத்த மரத்தை பாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த லூக்கால காட்டுறீங்க. ஆமா, அங்கேயும் அத்திமரன் போட்டுதான் நாங்க வேற அர்த்தம் சொல்லி ஆகணும். நாங்க அங்க மத்த மரத்தையும் பாருன்னு சொல்லும் போது இப்ப அவர் லிட்டரல் தான் பேசுறாரு. ஒரு மரத்தை பத்தி மட்டும் பேசலைங்க, எல்லா மரத்தையும் பார்த்துக்கோன்ட்டாரு. எல்லா மரத்தையும் பார்த்துக்கோ, சீசன் வரும்போது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க, யூதர்கள் ரட்சிக்கு போடுவாங்க, அவங்க தேவாலயத்தை கட்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலம் ஆண்டவர் தேவாலயத்தை கட்ட மாட்டாருங்க. எருசலேம் கட்டப்படாது, அதை அழிச்சிட்டு தான் இங்க வராரு. அது வந்து தேவ தூஷணம் எங்களை பொறுத்தளவு. எருசலேமை கட்டுறாருன்னா அது தேவ தூஷணம். ஏன்னா இன்னைக்கு நம்மள எருசலேமை மாத்திட்டாரு. அவங்களுக்கு ரட்சிப்பு இப்ப நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய யூதனானே யூனவன், எழுத்துக்குரிய யூதன் யூதன் அல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மள எருசலேமே மாத்திட்டாரு. இப்போ திரும்பவும் போய் அங்கே போய் உட்காருவாரு, ராஜாவா உட்காருவாரு, எருசலேம்ல சிங்காசனம் போடுவாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் தேவ தூஷணனுமே சொல்லலாம். ஏன்னா அந்த எருசலேம்ல செட்டப்லேயே மாத்திட்டாரு. அதை தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறார். ஒளிய போது சிஸ்டம் போகுதுன்னு சொல்றாரு. அதை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறார். அங்கே போய் அத்திமரம், அங்கே போய் துளிர் விடும்போது எங்க துளிர் விடும்போது நீங்க அத்திமரமே பட்டு போடும்போது சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப துளிர் விடுறதை பத்தியே பேசுற அத்திமரம் யூதர்கள்லாம் யூதர்கள் சாக போறாங்க, யூத மதமே ஒளிய போதுன்னு தான் பேசிட்டு இருக்கிறார். 37 இருந்து போயிடலாம் ஐயா. சரி, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ இந்த வருஷத்தை எப்படி 36 எப்படி பாக்குறீங்க? அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவர் அறியாது. நேற்று கூட விளையாட்டு சொல்லிட்டு இருந்தேன். பல்லவத்தில் தூதர்கள் அறியார்கள். அதுதாங்க சொல்லுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வந்து கர்த்தர் கையில் இருக்குது, பிதா கையில் இருக்குது. அதை வந்து நானே நினைச்சாலும் வந்து தடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அது அந்த பர்டிகுலர் டேல அதாவது நான் தெரிஞ்சுக்கோங்க, மனுஷங்களுடைய நாட்கள்ங்கிறது ஒரு பீரியட்.
அந்த கரெக்டாக எருசலேம் தேவாலயம் முடியுது பார்த்தீங்களா, அது வந்து மனுஷகுமாரன் நாள், அது கடைசி நாள் மாதிரி, ரைட்டுங்களா? அந்த பீரியட் வந்து எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் இருக்குன்னு சொல்கிறார். 37 இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இது இங்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க, ரொம்ப கஷ்டமாக கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறார் ஆண்டவர், ரொம்ப குழப்பவே கூடாது. இப்போ நீ அடையாளம் கேட்ட அடையாளம் சொல்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்னங்கய்யா இப்போ என் கேள்வி, பேசுறது மனுஷகுமாரன் தானே? சொல்லுங்க. அவர் தான் பேசுறாரு, திரும்பி வரேங்கிறத பேசிட்டு இருக்கிறாரு. இதை நம்ம திரும்பி எங்க எடுத்துக்கிட்டோம்? வருகைக்கு எடுத்துக்கிட்டோம். பாருங்க, படிக்கவும் புரிஞ்சிருப்பாருங்க. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும்போது உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். என்னங்க, இதை வச்சு தான் எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, கைவிடப்படுறதை பற்றி பேசியிருக்காங்க. கீழே பேசுறாரு, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். சரிங்களா? இப்படிலாம் இருக்கு. திருடன் என்ன ஜாமத்தில் வருவான், அப்படி பேசிட்டே போறாரு. சரி, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யார்கிட்ட வேணா கேட்கலாம், அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நல்லா கேளுங்க. இங்கே இதில் இன்னொரு விஷயம் சொல்லி தான் போய் வாங்கணும். ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான் இங்கிலீஷில் வரல, மூல பைபிளையும் வரல, புரிஞ்சுங்களா? டேக்கன் லெஃப்ட் பிஹைண்ட், அதில் தான் படமே எடுக்கிறாங்க. டேக்கன் லெஃப்ட் பிஹைண்ட். 2 டம்ளர் இருக்குது, நீங்கள் ஒன்று எடுத்துக்கிறீங்க, ஒன்று எடுக்கல, அவ்வளோதான். மனைவியை கணவன் புருஷனை மனைவியை விட்டுட்டு கடைக்கு போகிறது வேற, மனைவியை கைவிட்டுட்டு போகிறது வேற. நீங்க கைவிடப்பட்டங்கிற வார்த்தை நம்ம போடக்கூடாதுங்க, விடப்படுதல்னு வேணா சொல்லலாம், கைவிடப்படுதல்னு சொல்லக்கூடாது. டேக்கன் லெஃப்ட், இதுதான் ஆங்கிலத்தில் சிம்பிளா போட்டுக்குது, டேக்கன் லெஃப்ட். சரி, ரைட். இப்போ கவனிங்க, இதுக்கு இவர் என்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு, கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சா போதும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் வச்சிருக்கு பார்த்துட்டா போதும். இவர் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, இப்போ வந்து யார் வாரி கொள்ளப்பட்டாங்க நோவா காலத்துல? பாவமன்ன ஜனங்கள் தானே. மிச்சம் இருந்தது யாரு? நோவா குடும்பம். நோவா காலத்துல. லோத்து காலத்துல யார் எடுத்துக்கொள்ள, யார் அழிக்கப்பட்டாங்க? பாவிகள் அழிக்கப்பட்டாங்க. மிச்சம் இருந்ததை பொழைச்சது யாரு? லோத்து. அவனும் அவங்க ஃபேமிலியும் பழச்சாங்க, ரைட்டுங்களா? அப்போ இதே போல கோராகு தாத்தான்லாம் வம்பிழுக்கும் போது அந்த கோராகு கூட்டத்தை வந்து பூமியெல்லாம் முழுங்குது. ஆமாம் ஆமாம். அப்போ யார் மிச்சம் இருந்தாங்க, யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, யார் மிச்சம் இருந்தாங்க? வாரிக்கொள்ளப்பட்டவங்கலாம் தப்பு பண்ணவங்க, விசுவாசிக்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க, ஏற்று பேசினவங்க. விடப்பட்டவங்க, தொடர்ந்து வேலை செய்யும்படி விடப்பட்டவங்க நல்லவங்களா இருந்தாங்க. இன்னும் பாயிண்ட் நிறைய இருக்குது சொல்லும்போது, புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இது அதுலேயே பாருங்க வருது பாருங்களேன், 45 பாருங்களேன், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதில் நீங்கள் பார்த்தீங்களா, அதை சொல்ல நீங்களும் ஆயத்தம் பாருங்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்கய்யா. சீசல்கிட்ட சொல்கிறாரு, நீங்களும் ஆயத்தம் பாருங்க. ஏன்னா நான் எப்போ மனுஷகுமாரன் வர நாளைக்கு உங்களுக்கு தெரியாது, அதனால இவங்க ஏன் இப்போ அவங்ககிட்ட தானே சொன்னார், நம்ம கிட்ட சொல்லி சீசல்கிட்ட சொல்கிறார், நீங்களும் ஜாக்கிரதை ஆயத்தம் பாருங்கப்பா, ரெடியாக இருங்கப்பா, ஏன்னா உங்க சந்ததி கூட இதுவும் நடக்குது. சரி, அடுத்த உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஏற்ற வேலை தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்தவனுக்கு விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் அல்ல ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். சரி, தன் ஆசைகள் எல்லாவற்றிலுமே அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரர் அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டிட்டு மாயக்காரருடைய அவனுடைய பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இங்கே என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கமா வேலை செய்யறவனுக்கு இந்த நீ வச்சு நின்று நல்லாரு அப்படின்னு வரான், ஒழுக்கமா வேலை செய்யாதவனை எடுத்துட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம். ஓகே 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 ஓகே. என்னங்க இது, எந்த உதாரணம் நீங்க எங்க புரட்டினாலும் கைவிடப்பட்டவங்க நல்லவங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க கெட்டவங்க தான் வரும். வாரி கொண்டு போனார்கள், எடுத்துக்கொண்டு போட்டாங்க. ஒருத்தனை வேலையில் இருக்க வச்சார், அங்கே இருக்க வச்சாங்க நல்லவன். எஜமான் வரும்போது ஒழுக்கம் வேலை சரியா, சரி நீ ஒழுக்கம் வேலை சரியா, நீ வா, உன்னை பற்கடிப்பில் போடு, நீ வந்து இங்கேயே இருப்பா, என் ஆஸ்திக்கெல்லாம் நீ சொந்தக்காரனா இருப்பா அப்படின்னு நான் இருக்க வைப்பேன். அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துப்பள்ள கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நம்ம லெஃப்ட் பிஹைண்ட் கூட்டத்தில் இருக்கணும். துன்மார்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து அவர் அங்கே கொண்டு வர்றாரு. இதில் இன்னும் இதே வசனத்தை லூக்கா போயிட்டு வந்துடலாம். ஒரு இதே வசனம் லூக்காத்தை பேசும்பொழுது 34 அதை பேசுறாரு. அந்த ராத்திரிலே ஒரே படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற 2 பேர்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படிங்கிற, அதுக்கு மேலே மாத்திரம் ஒரு 5 வசனம் போகலாம். லூக்கா 17:26. ஓகே, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷன் அந்த கான்டெக்ஸ்ட் வந்துருச்சு இருக்கு. இப்போ அதுக்கு மேலே பாருங்க, ஒரு 5 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர் இடத்துல கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இவங்க ஃபியூச்சரே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்,
அப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் இனிமேல் வர ஒன்றும் இல்லைப்பா, அது வந்த ஒன்றுங்கிறாரு. சரி, நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, பின்பு ஒரு சீசல் நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும். ஐயா கொஞ்சம் பொறுமையா போவையா. நாட்களில் ஒன்றை, நாட்கள் பன்மை தானே? ஆமா. ஆனால் சொல்றேன், முதல் ப்ளூரல்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாட்களில் ஒன்றை திருப்பி திருப்பி சொல்றாரு. நாட்களில் ஒன்றை. ஓகே ஓகே. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்றைங்கிறது ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் டேஸை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு அப்படின்றீங்க. ஆனா இது வந்து இது பண்ற மனுஷங்க நாட்களிலே காண வேண்டும் என்று ஆசைப்படுற ஜட்ஜ்மெண்ட் ஆசைப்பட பயப்படுவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆசைப்படுறது அதாங்க இவங்க ஜட்ஜ்மெண்ட். இவங்க இந்த நாளில் மனுஷங்குமாரோட நாட்களில் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு இவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஆனாலும் அதை நீங்கள் காண மாட்டீங்க. ஏன்னா இவங்க அந்த உபத்திரத்தினால பார்க்காதபடிக்கு இவங்க தப்பு வைக்கப்படுவாங்க மீனிங் இவர் பேசுகிறார். நாட்களில் ஒன்றை அங்கே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன். அவர் குறிப்பிட்ட நாளை பேசலைன்னு சொல்கிறேன். ரகசிய வருகையை பற்றி பேச கிடையாது, பகிரங்க பற்றி பேச கிடையாது. நாட்கள் ஒன்றைங்கும் போது அது ஏதோ ஒரு நாளை அதுக்கு சொல்ல வரேன். பீரியடை பற்றி பேசிட்டு இருக்காரு. இது இன்னும் ஒரு அழகு பாருங்க, இன்னொரு அழகு முடிச்சோம். மின்னல் வானத்தில் ஒரு திசையிலே தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிப்பது மனுஷகுமாரன் நம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது பாருங்க முக்கியமான பாயிண்டிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொன்னார். அவருடைய தள்ள வேண்டியது இருக்குன்னா அவருடைய அதை கொல்ற அந்த மனுஷகுமார் நாள் வரத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்படுற என்ன ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷகுமார் நாட்கள் ஆரம்பிக்குது. அதுக்கு சொல்ல வரேன். அந்த என்னை ரிஜெக்ட் பண்ணணும். அந்த நாட்கள் மனுஷகுமாரோட நாட்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கணுப்பா, என்னை ரிஜெக்ட் பண்ணணும். 2000 வருஷம் கழிச்சு வரப்போறது சொல்லலை. சரி 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 சரி. இந்த ப்ரெசென்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இது நடக்கணும்னா அதுக்கு முதல் ஒன்று நினச்சிக்கோ, என்னை ரிஜெக்ட் பண்ணணும். அப்படியே லிங்க் பண்றாரு பக்கத்தில். இது நடந்த பிறகுதான் அது நடக்கும். போதும் நான் வெளியே போயிடுவேன், அதுக்கப்புறம் தான் நடக்கும்னு சொல்றாரு. லூக்கா 17:34 அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னங்கய்யா? அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, 1 கோடி ரூபாய்க்கு. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். சரிங்களா ஐயா? நீங்க எடுத்துக்கொள்ள போறது எடுத்துக்கொள்ளது சொல்றீங்களா? ஏயா எடுத்துக்கப்படுவேன்னு சொல்றியாப்பா, எங்கய்யா? அவர் என்ன சொல்லிருக்கணும்? எங்கிட்டப்பா, பரலோகத்துக்குப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அவர் அப்படி சொல்லலைன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவங்க அர்த்தமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அயோக்கிய பேலுவ, வாரி கொள்ளப்பட்டவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் உண்மையாற்றவனை எடுத்துக்கிட்டு உண்மையுள்ளவனை வச்சுட்டு தான் போறாரு ஆண்டவர். ஓகே ஓகே ரைட்டுங்களா? அதுக்கு தான் ஒரு பதில் சொல்றாரு. உனக்கு ஒரு கன்றாதி சொல்லி இவ்வளவு நேரம் புரியல, ஆனா பதில் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடுன்ட்டார். இது ஒரு ஃப்ரேஸ் யூதர்களுக்கு. பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடுங்கிறது ஒரு ஃப்ரேஸ் அவங்களுக்கு அந்த காலத்து பழமொழி. அது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எவனும் தப்ப முடியாதுன்னு அர்த்தம். உயிரற்று கிடக்கிற பிணத்துக்கிட்ட எப்படி கழுகுகள் தேடி வருதோ, புரியுதுங்களா? அது போல என்னையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தேடி வரும். ஓகே 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 ஓகே. இது நான் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன், நான் உன்னை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் வைக்கிறத பற்றி பேசலைன்னு சொல்கிறாரு. இது உலகம் முழுக்க ஒத்துக்கிட்ட விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஐயா, ரோம பேரரசனுடைய சின்னம் வந்து கழுகுயா. அதையும் இன்டெரக்டாக மீன் பண்ணுறாரு. அது வரப்போகுது, பிணம் எங்கேயோ கழுகுகள் வருங்கிறார். வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவர் சொல்கிறாருன்றது இப்போ AD 70க்காக தான் அது பேசிகிட்டு இருக்காருன்றீங்க. இல்லை, சப்ஜெக்டே அதுதாங்கய்யா, ஆரம்பமே அதுதானுங்கய்யா. இந்த கல்லின் மீது கல் இடிக்கப்படுங்கிறதுலாம் ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லைங்கய்யா. எருசலேம் வந்து அவங்க எவ்வளோ தேவாலயத்தை எவ்வளோ புனிதமாக மதிச்சிட்டு இருக்கிறாங்கய்யா, இல்லைங்களா? அந்த இடம் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு ஒரு திருக்கசன் சொல்கிறாரு. ஓகே, இப்போ என்னென்ன முக்கியமான ஒன்று, இப்போது கிபி அதாவது அந்த 110 தான் அந்த கிபி அது AD 70 AD 100 அந்த இயரில் தான் ஜான் ரெவல்யூஷனே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், நம்ம AD 70க்காக தான் அந்த ரெவல்யூஷன் நம்ம பேசுகிறோம் ஒரு பக்கம். அதுதான் எழுதியிருக்காரு. சொல்லுங்க. பட் ஆனால் AD 100 தான் வந்து AD 100ன்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், அது இல்லைங்கிறதுக்கு நான் நிறைய உதாரணம் இருக்குது. அதுக்குன்னே தனியாக ரொம்ப ஏஜ் ஆகி ஒரு 13 தான் எழுதினாரு. ஏஜ் ஆகி 13 ஏங்க யாருங்க 13 இவனை போட்டாங்க? நீரோமன்னன் தாங்க போட்டாங்க. நீரோமன்னன் 70லேயே அவன் 70லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. கதையை தேவாலயத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. இவன் அந்த காலத்துலேயே இவனை கொண்டு போய் போட்டாங்க. 70க்கு முன்னாடியே போட்டாங்க அவனை. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே தேவாலயம் அழிக்கப்பட போதும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. இதே கதை தான் வெளிப்படுத்தின விசேஷமும். கேளுங்க. அப்படி அந்த தீவுல ஒரு போட்டு அந்த பீரியட்ல எழுதப்பட நீரோமன்னனால் தான் அங்க போடப்பட்டான். அங்கதான் அவனுக்கு தரிசனம் தரார் ஆண்டவர். இல்ல, அந்த தரிசனம் கொடுக்கப்படுது, எழுதப்படுறாரு.
எழுதப்பட்ட இது யாருக்கு அதை கொடுத்தாரு இந்த தரிசனத்தினுடைய கான்செப்ட்? ஏன்னா அந்த டயத்தில் இவரே ஒரு தீவில் இருந்தார். அதான் சொல்றேன். இப்போ யாருக்கு அதான் சொல்றாரு, சீக்கிரத்தில் நடக்க பண்ணி நீ எழுதுன்னு சொல்றாரு. நீ முத்திரைக்கு போடாத, நீ சீக்கிரத்தில் நடக்கும் போது எழுது, நான் சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி செகண்ட் கமிங் பற்றி அவர் பேசவே கிடையாது. இல்லை, அந்த தீவில் எழுதுறாரு இல்லையா, அதை யாருக்காவது ஸ்பிளிட் பண்ணாரான்னு கேட்குறேன். அந்த இடத்த அவர் தப்பு வைக்கப்பட்டு தான் ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. இது எழுதுன்னு சொன்னது ஆண்டவர் தாங்க, அவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தது ஆண்டவர் தாங்க, ஆண்டவர் தானே தராரு. அது எப்படி உலகத்துக்கு கொண்டு போகாமல் இருப்பார் ஆண்டவர்? அவன் அங்கே சாகலைங்க தானே உண்மை. அதனால தான் நான் செத்துப்படுவேன்னு சொல்லும் பொழுது தான், டே உனக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகான்னு சொல்றாரு. உன் லைஃபுக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, இங்கே உனக்கு மரணம் கிடையாது. இந்த செய்தி உலகத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுறாருங்கய்யா. இது வந்து கிபி 96 வந்ததுன்னு சொன்னதெல்லாம் இது பின்னாடி வந்த எழுதின கட்டுக்கதைகள். அதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டது எல்லாமே தேவாலய அழிப்புக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் தான் எல்லாமே. ஒரே ஒருத்தர் தான் இது இல்லைன்னு மறுக்கிறதுக்காக வேணும்னா 96 கிபி 96 இருந்தது 92 சொன்னார் ஒழிய இது எல்லாமே 60க்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதுக்காக அவங்க சில குறியீடுகளும் அப்படி காட்டுறாங்களே, இது மாதிரி இப்படி எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ அவருடைய ஏஜ், அப்படி அந்த எங்கே இருந்தார், அதை வச்சு அப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கால்குலேஷன் அப்படி வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்படி வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. இவனுக்கு எந்த வருஷத்தில் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, இவனுக்கு விஷன் எப்போ கிடச்சிச்சு, இவனுக்கு விஷயம் ரொம்ப முதிர் வயந்த இருந்த மாதிரி. இல்லை முதிர் வயதில் இவங்களுக்குள்ள போல, இவனை முதிர் வயதில் போடவில்லை. நீரோ மன்னன் ஆட்சி காலத்திலே நடக்குதே இந்த இது வந்து நீரோ மன்னன் காலத்தில் நடக்குது. நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, இப்போ நெட்டில் தட்டி பார்த்து தெரியும் எப்போ உள்ளுக்குள்ளே போனார்னு கேட்டாவே அந்த 70க்குள்ளேயே உள்ளுக்குள்ளே போயிடுவார். 66 65 உள்ளுக்குள்ளே போகிறார். அந்த பீரியட்லேயே கொடுக்குறாரு. அதனால சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது எழுதுன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வரப்போதை இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உலக நிலையத்தை பற்றி நம்ம தஞ்சாவூர் அழியை வந்து நான் ஏன் பேச போகிறேன்? இவங்க என்ன கேள்வி ஆரம்பிக்கிறாங்க, என்னப்பா கல் மேலே கல் இருக்காதா, என்ன சொல்கிற, இதெல்லாம் எப்பப்பா சம்பவிக்கும், இதுக்கெல்லாம் எப்படிப்பா முடிவு வரும்னு அப்பதான் அதை தானே கேட்குறாங்க. 3 கேள்விக்கு 3 பதில் தரலைங்கய்யா. 3 கேள்வி. ஆனால் சீசர்கள் இப்போ தூதர்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்றாரு, எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்பி வருவார்னு வசனம் இருக்குல்ல. ஆமாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வருகை தானே, திரும்பி 2ஆம் வருகைங்கிறது ஒன்று இருக்குன்னு சொல்றீங்கன்னா ரகசிய வருகை இல்லைன்றோம். ஆமா, 2ஆம் வருகை உலகம் ஏத்துக்குது. அங்க எங்கேயுமே டிஸ்பியூட் இல்லையா? ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட 2வது வருகை இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க இது வரைக்கும். 2வது வருகை எப்போ வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை இப்போ அந்த காலத்தை நோக்கி டிராவல் பண்றோமா, இல்லை இந்த பூமியை தான் அவர் திருப்பி இந்த பூமி தான் தருவார். நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். பூமி தான் ஒரு மகிமைக்குள்ள இதாகும். ஆமா, குளோரிஃபை பண்ணுவாரியா. நான் போன இதில் சொன்னேன், சிருஷ்டியெல்லாம் மறுரூபப்படுறதுக்காக காத்துட்டு இருக்குது, சிருஷ்டிக்கு தவிச்சிட்டு இருக்குது, ஏகமாய் தவிச்சிட்டு. அப்ப நம்ம மாத்திரம் குளோரிஃபை ஆகலையா, இந்த ஹோல் பாடியே குளோரிஃபை ஆகுது. இல்லை நம்ம ஒரு புதிய வானம் புதிய பூமி அது பேசிக்கிட்டு இருந்த டைம்ல அதுல சில கேள்விகளாக இருக்கு. நம்ம சாகாமையில கூட அதை நம்ம கொண்டு வரலாம் பண்ணிடலாம். இல்லைங்க, இந்த பூமியும் குளோரிஃபை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இல்லை, ஏன்னா எருசலேம்ங்கிறது ஒன்று நகரத்தார் பேசும்போது அது ஒரு தனி ஒரு இதே மாதிரி பேசுறாங்க. ஆமா, ஏன்னா பூமி தனி இது இருக்கு, தனி எருசலேம்னு ஒரு இது இருக்கு, அதுல நம்ம தனியார் பரிசோதனைகள் இருப்பாங்கன்னு சில வசனத்தெல்லாம் வெளிப்படுத்தினதில் சொல்லி காட்டுறாங்க. நீங்க எங்க காமிச்சாலும் புதிய எருசலேம்ங்கிறது என்னுடைய கருத்துப்படி, மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, எருசலேம்ங்கிறது ஒரு இடமே கிடையாது. நம்மளை தான் எருசலேம்னு சொல்றாரு, வெளிப்படையாக சொல்றாரு. எருசலேமை சிருஷ்டிக்கிறேங்கிறாரு. எருசலேமை கட்டணம் தானே சொல்லணும், ஏன் சிருஷ்டிக்கிறேங்கிறாரு? இதோ எருசலேமை சிருஷ்டிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே சபைன்னா கட்டடம்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் புரிய வந்துச்சு. அதே போல தான் இப்போ வந்து எருசலேம்ங்கிறது கட்டடம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, இடம் நினச்சிட்டு இருக்க வேணாம்னு சொல்ல வரேன். அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. 2வது வருகை கண்டிப்பாக உண்டு. நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம், இந்த பூமி குளோரிஃபை ஆகும், நம்மளும் குளோரிஃபை ஆகும். ரகசிய வருகை தான் உண்டுங்கிறத நம்ம ரகசிய வருகையில் வெளிப்படுத்த கண்டிப்பாக உண்டு. அது எதுக்குன்னு கூட நான் சொல்லிடுறேன், எளிமையாக சொல்கிறேன். நேற்று கூட சபையில் கேட்டேன், இப்போ எதுக்கு ஆண்டவர் வரணும் அப்படின்னா, நம்மள இங்கே இந்த பாடியை அழியாமல் வைக்க ஆண்டவரால் முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ செத்து போனவனுக்கு வாய்ப்புங்க எப்படி தருது? செத்து போயிட்டான்ல ஒரு குரூப்பு, செத்துக்கிட்டே இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி தர முடியும்? அந்த பாடியில தான் குளோரிஃபை ஆகுது. அப்போ அவங்க செத்து போனவங்க திருப்பி அதுவும் நம்மளை வந்து இந்த பாடியில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறாரு வச்சுக்கோங்களேன். சாவாமே கொடுக்குறாரு, இல்லையே இந்த மறுரூபப்படுறன்னு கொடுத்தாச்சு. நம்ம இந்த பூமியை குளோரிஃபை பண்ணியாச்சு. செத்து போனவனுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அவனுக்கு குளோரிஃபை பண்ணும், அவன் பாடி வரணும் இல்லை? அதுக்காகத்தான் செகண்ட் கம்மிங்கே நான் சொல்கிறேன். கேம் புரியுதுங்களையா? நம்மளோடய விட்டா பரவாயில்ல, இப்போ அவங்களுக்கு ஒரு லைஃப் தரணுமே. இப்போ அவங்க செத்து போய் பாடி எவ்வளோ இல்லாமல் இருக்கிறாங்களே, இப்போ அவங்களுக்கும் ஒரு பாடியை கொடுக்கும் பொழுது நமக்கும் ஒரு புது பாடியை கொடுத்துட்டு இந்த பூமிக்கும் புது பாடியை கொடுத்து அவ்வளோதான் செகண்ட் கம்மி. 1க்கு வந்து 15:51. இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஓகே.
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமாம் ஆமாம். இது ஒரு ரொம்ப இந்த ரகசிய வருகைக்கான ஒரு ஆப்டான ஒரு வசனம். அது இந்த வசனத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லை அது சொல்ல போகிறேன் சொல்லுங்க. ரைட்டுங்களா? அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதெல்லாம் எந்திரிப்பார்கள். ஆமாம் ஆமாம். நாமும் மறுரூபப்படுவோம். இப்போ நீங்கள் ஆப்டின்னு சொன்னீங்கல்ல, இப்போ எங்கே எடுத்துக்கொள்ளப்படுறது? நீங்கள் எனக்கு ரோசனை கட்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள். எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. ஓகே ஓகே. எக்காலம் துணிக்கும் அப்போ மருத்துவர் அழிந்தெல்லாம் எழுந்திருப்பார்கள். சொல்லுங்கள். இப்போ யார் கைவிடப்பட்டா, யார் இருக்கிறாங்க, எங்கே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, தப்பு செஞ்சவன் விடப்படுறான் அப்படின்னு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ஒரு ரசம் சொல்லுங்கள். இது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இது வருகைங்கிறதுக்கு முதல் காட்டுங்க போதும். இல்லை, இது வருகைன்னா நம்ம இப்போ கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல நம்ம மறுரூபமா எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி சொல்லுங்கள். எங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு வசனம் இந்த வசனம் இருக்கு இல்லையா? இப்போ 51ல ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமாம், மறுரூபமாக்கப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்படுவோமா, மறுரூபமாக்கப்படுமா? மறுரூபமாக்கப்படுவோம்ல. ஆமாம், எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் சொல்கிறீங்க? வர்றோம்னா குளோரிஃபை, நம்ம பாடி வந்து குளோரிஃபை தானே அப்படி மேலே போகுது. ஆமாம், அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாது. அவர் சொல்லணும், நான் சொல்கிறேன். இதுக்கு அதுக்கு தாங்க இதில் 3 வார்த்தை நான் வச்சுக்கோங்கய்யா. எக்காலம், எக்காலம். உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, கடைசி எக்காலம் துணிக்கும் போதுன்னு சொன்னார்ல, இதுக்கு முன்னாடி துணிச்ச எக்காலம்லாம் உங்கள் காதில் கெடிச்சான்னு நான் கேட்குறேன். கேட்கல. அப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாரு. அது சொல்ல வரேன். கடைசி எக்காலம் துணிக்கும் போது அப்போ ஊழியக்காரங்க சொல்கிற சத்தியம் தான் இந்த எக்காலம். அதை நினச்சிக்கோங்க. ஒரு இமைப்பொழுதுல அது வந்து இமைப்பொழுதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதுதான் செகண்ட் கமிங். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம எக்காலம் கேட்கலன்னாலும் அடுத்து நம்ம வருகைக்கு முன்னாடி தான் அப்படி எடுத்துக்க முடியாதா? அப்படி எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், அது நான் இப்படின்னு சொல்கிறேன். சரி. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க எடுத்துக்கொள்றதை பத்தி பேசல. எக்காலம் வருது, மறுரூபம் வருது, மரித்தவங்க எந்திரிக்கிறது வருது, உயிரோடு இருக்கிற நம்மளும் மறுரூபப்படுறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இந்த 3 மனசுல வச்சுட்டாதான் இப்போ 1 தெசலோனிக்கேயருக்கு போக முடியும். இதை எழுதுன அதே போல் தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதுறாரு. சரி, மற்ற கருத்துக்கள் வேணாம். இப்போ தெசலோனிக்கேயருக்கு போயிடுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இது நிப்பாட்டிக்கணும், ஓடக்கூடாது. ஓகே ஓகே. இல்ல, இப்போ கொண்டு வருவாரா கொண்டு போறான் உங்களை கேட்குறேன். கொண்டு வருவார். இப்போ நீங்க கொண்டு போறீங்க. ரெண்டு எழுதுனது பவுல் தான் ஐயா. இந்த 15ல நம்ம எடுத்துக்க முடியாதா? இதை பாருங்க, 14 வருகை மட்டும். நான் 15க்கு அர்த்தம் கொடுக்க போறேன். நீங்க 14 புரிஞ்சுக்கோங்க, நான் 5க்கு அர்த்தம் கொடுக்குறேன். சரி சரி, சொல்லுங்க. கொண்டு வருவாருங்கிறத பார்த்து ஒத்துக்கோங்க. கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுறதாவது, இது மனுஷ வார்த்தை கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. இது என் வார்த்தை நினைச்சுக்காதப்பா, அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருந்து, தமிழ்ல ஒரு வார்த்தை விடப்பட்டிருக்குது, அது நாங்கள் உங்களுக்கு டைம் வந்து அப்புறம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். உயிரோடு இருந்து மீதம் இருக்கும் நாம், those who are alive and remain அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது, மூல பாஷையிலும் வருது. உயிரோடு இருந்து மீந்திருக்கிறவர்கள், உயிரோடு இருந்து மீந்திருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே போறாரு. 2 தடவை பயன்படுத்துறாரு அதுல. அதை பத்தி அப்புறம் வாக்கியம் பண்ணிடலாம். சரி, உயிரோடு இருக்கு நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ரைட்டுங்களையா? ஆமா. ஒரு ஊர்வலம் போச்சுன்னா சவுண்டு எப்படி இருக்கும்? இந்த சவுண்டு உலகம் முழுக்க கேட்கணும், சவுண்டு எவ்வளவு இருக்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா. அதையே ரகசியம் வருன்னு சொல்றீங்கன்னு கேட்கறேன். விளையாட்டு கேட்கறேன். இல்லை, இது வந்து பகிரங்க வருகை எடுத்துக்க முடியாதா? நீங்கள் இப்படின்னு புரட்டு, இது பகிரங்க வருகை தான் நானும் சொல்கிறேன். ஏன் இது சீக்ரெட் கம்மிங் கொண்டு போய் கோக்குறீங்கன்னு கேட்குறேன். இது பகிரங்க வருகை தான் நானும் சொல்கிறேன். புரியுதுங்களா? இல்லை, அது என்னன்னா பிரதான தூதருடைய சத்தத்தோட அதான் திரும்ப வருவாருன்றது தானே. அவங்க திருப்பி அந்த 7 years முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சோம்னா அந்த பகிரங்க நீங்களா சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அர்த்தம் புரியுதா பாருங்க. இப்போ 2:1-15 நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே வேலை முடிஞ்சு போச்சு. இதில் சரி சரி, வராரா போறாரா, நம்ம இருக்கிறாமா இல்லையாங்க எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறாரு. இங்கேயே தான் இருக்குது பதில். நம்ம கேட்குற பதில் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாரு. அங்கேயும் எக்காலம் வந்துருச்சு, அங்கேயும் மருத்துவங்க எந்திரிப்பாங்க. இங்கேயும் சொல்றாரு ரைட்டா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல எந்திரிப்பார்கள் ரைட்டா. அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? அங்க கிறிஸ்துவ மரித்தவர்கள் வந்து அவங்க எழுந்திருப்பாங்கல்ல, அவங்க வர்றாங்க, கூட வர்றாங்க, அவங்க வராங்க, எந்திரிக்கிறாங்க. பின் உயிரோடு நாம் என்ன செய்ய போறோம்? மறுரூபப்பட போகிறோம். ஆமா ஆமா. இங்க என்ன சொல்றாரு கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதான் விஷயம். ரெண்டையும் சமப்படுத்தில வேலை முடிஞ்சு போச்சு, ஈக்குவேட் பண்ணிட்டா. பின்பு உயிரோடு மீதியா இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக பாருங்க, எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஆமா ஆமா, இதை தான் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டு ராப்சர். ஆமா, இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரைட்டுங்களா? இப்போ மனசுல வச்சுக்கோங்க. இப்போ 1 Corinthians 15 எடுத்துக்கொள்ளப்படுங்கிற வார்த்தை இல்லையா? ஆமா, இல்லையா? ஆமா.
இல்லை அது இங்க வந்து இருக்குதா? மறுரூபமாக்கப்பட்டு வருது. ஆமாம். அப்ப அங்க மறுரூபங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, இங்க எடுத்துக்கொள்ளப்படுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது எளிமையான அர்த்தம். என்ன அர்த்தம்னா, எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படின்னா இதே வார்த்தை எங்க வருது தெரியுங்களா? எடுத்துக்கொள்ளப்படுறது 2 Corinthians 12 பவுல் வந்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அங்க அந்த ரேப்சர்ங்கிறது இல்லை, இந்த இப்படி நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நாமும் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரையும் சேர்த்து சொல்கிறாரு இல்லையா? அவர் நம்ம உயிரோடு இருப்போம். இது ஒரு மிஸ்ட்ரியாக நம்ம இருக்க முடியாது. ரகசிய உரைன்றது அவருக்கே அந்த நாட்கள் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. எக்காலத்தோட வரது வந்து மிஸ்ட்ரின்னு சொல்ல ஆரவாரத்தோட வரங்கிறாரு. நான் கேட்கறது இப்போ அவர் காலத்திலே அவர் நினைச்சிட்டு இருந்தார் பவுல். அவர் காலத்திலே இது வருவார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவர் அப்படித்தானே போட்டு அவர் அப்படி சொல்லல. அவர் காலத்திலே வருவார்னு சொல்லல. அவர் வருகை வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். வருகைக்குன்னா அந்த அவர் காலங்களே உயிரோடு அப்படி இருக்க அந்த அர்த்தம் சொல்ல முடியாது. இவர் இம்மார்டாலிட்டி விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். நான் வர வரைக்கும் நான் உசுரோடு இருப்பேன் இவரு சொல்றாரு. ஆமாங்க, ரகசியமா தானேங்க. இதோ நான் ஒரு ரகசியம் தெரிவிக்கிறேன், நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லைங்கிற. ஓகே 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 அவர் அந்த பிலீஃப்ல இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. ஓகே, அந்த சரி சொல்லுங்க. இதை ஈக்குவேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அர்த்தம் சொல்றேன். உட்காந்து யோசிச்சாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தாராளமா எளிமையா வெளிப்படுத்துவார். சரி சரி. அங்க மறுரூபமாறாங்க, இங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ரைட்டுங்களா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேங்கிற. ரைட்டுங்களா? இப்போ யோவான் வந்து பத்மத்துவில் இருக்கும்போது இவ்வளவு விஷயம் காமிச்சார் இல்லைங்க. நல்லா கேளுங்க. அவன் அந்த விஷயம் காமிக்கும் போது யோவான் எங்க இருந்தான், அவன் உடம்பு எங்க இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. பத்மத்தில் இருக்கிறான், இவனுக்கு விஷயம் கொடுக்குறாரு, வெளிப்படுத்த விஷயம் முழுக்க தராரு. இவன் பாடி எங்க இருந்துச்சு சொல்லுங்க ஐயா. பாடி இங்கே தான் பூமியில் அதுக்கு பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுது. பவுல் வந்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ரைட்டுங்களா? அவன் பாடி எங்க இருந்துச்சு? பூமியில் இருந்துச்சா? இந்த அனுபவத்துக்கு பேர் தான் காட்டப் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ரெல்ம்ல இருந்து இன்னொரு ரெல்முக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆனோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் காட்டப். இதுக்கு பேர் தான் காட்டப், எடுத்துக்கொள்ளப்படுறது. இதே தான் இப்போ இந்த பாடியில் இருக்க போகிறோம். ஆண்டவர் வரும்போது இது அப்படியே க்ளோரிஃபை ஆகுது. இப்படிங்கிறதுக்குள்ள இது க்ளோரிஃபை ஆகுது. அதுக்கு பேர் காட்டப். அதுக்கு பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுது இல்லையா? இந்த பாடி அந்த பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகே ஓகே. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு நிலவரத்துல இருந்து ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸுக்கு போகுது. அதுக்கு பேர் காட்டப். ஓகே, கூடு விட்டு கூடு. ஆமா, இந்த பாடி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒரு செகண்ட்ல ஒரு இமைப்பொழுதுல நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது பேர் காட்டப். ஓகே ஓகே. அதனால தான் அங்க எடுத்துக்கொள்றத பத்தி அங்க பேசல, மறுரூபப்படுறத பத்தி பேசுறாரு, உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாரு. 1 Corinthians 15 உயிர்த்தெழுதலை பத்தி சிம்பிளா பேசுறாரு. அவங்களுக்கு ஒரு பாடி, உங்களுக்கு ஒரு பாடி, வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு வழியா. நான் வருவேன், கூட்டிட்டு போவேன் அப்படிலாம் அவர் பேசல. ஒரு இமைப்பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மருத்துவர்கள் அவங்களும் மறுரூபப்படுவாங்க, நம்மளும் மறுரூபப்படுவோம். இங்க வரும்போது அது அந்த வார்த்தையை புரியறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்றாரு. அப்ப ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல்னாலும் மறுரூபப்படுதல் தான் அவர் சொல்றாரு. இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பாடி குளோரிஃபை ஆகிறதுனால டக்குன்னு மாறிடுவோம். அதுக்கு பேர் தான் காட்டப். இது நாங்கள் உட்காந்து புனைஞ்சு சொல்றதுலாம் இல்லை. 1 Corinthians 15 1 Thessalonians 4 படிக்கும் பொழுது இப்படி தான் வரணும். இந்த கன்க்ளூஷன் தான், இது பொய்யா அது பொய்யான்னு கேட்கக்கூடாது. ரெண்டுமே உண்மை. அது எப்படி மேட்ச் பண்ணணும்? மறுரூபப்படுறதும் உண்மை, எடுத்துக்கொள்ளப்படுறதும் உண்மைனா அப்போ என்ன எதை இருக்குன்னா மறுரூபப்படுறதும் எடுத்துக்கொள்ளப்படுறதும் ஒன்று அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாருன்னு நாங்கள் சொல்றோம். இதுல இன்னும் விட விஷயம் இருக்கு. 1 Thessalonians 5 போகும்போது கீழே இன்னும் அந்த மனம் வாசிச்சு முடிச்சிடலாம். அதுலயும் என்ன சொல்றாரு பாருங்க. உடனே இது ரகசிய வருகையா. இதுக்கு அப்புறம் சொல்ற 5வது அதிகாரம் வந்து பகிரங்க வருகைன்னு சொல்றாங்க. வச்சுக்கோங்க, அப்படிதான் சொல்றாங்க. 1 Thessalonians 5 4 முடிச்சாச்சு இல்லையா? 1 Thessalonians 4 முடிஞ்சு இல்லைங்க. 5 போகும்போது பாருங்க என்ன சொல்றாரு. சகோதரன், இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. பாருங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காரு. நீ ரேப்சர்னு சொன்ன. இப்ப இங்க வந்த உடனே இது செகண்ட் கமிங்னு சொல்றீங்க. நான் சொல்ல, மற்றவங்க சொல்றாங்க. மற்றவங்க இந்த ரேப்சர் நம்புறவங்க சொல்றாங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, நீங்க இல்லை அவர்கள் சொல்லும் பொழுது, கர்ப்பவதி அவங்களுக்கு வேதனை வருகிறது போல் அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். அந்த நாள் உங்களை ஒன்றும் செய்யாது. ஓகே ஓகே. அது அந்த நாள் அவங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா இதை வந்து நீங்க 5ல் 1 இவைகள் நடக்கும் காலம் தான் சொல்றாரு. அப்ப அதை போய் ரேப்சருங்கிறீங்க, சீக்ரெட் கம்மிங்கிறீங்க, இதை போய் ரகசிய பகிரங்க வரீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க இப்போ சமயம் குறித்து இரவிலே இது என்ன சொல்ல வராரு சொல்றீங்க? ஐயா, நான் இப்போ என்னுடைய ஓன் கருத்து என்னன்னா,
ஆண்டவர் சொன்ன அதே கருத்து தான். வரும்போது ஒருத்தன் எடுத்துக்கொள்ள அந்த அந்த ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட வந்து உங்களுக்கு கொஞ்சம் முடிச்சுங்க வந்துடுறேன். இதே இடத்துக்கு வரேன், நீ கேட்ட கேள்வி வரேன். அந்த ஒருத்தன் யாருன்னு நான் இப்படி சொல்லலாம் இல்லைங்க. 4 பேர் மாவாட்டிட்டு இருந்தாங்க, 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தன் விட்டுட்டாங்க, ஒருத்தன் எடுத்துக்கிட்டாங்க, 3 பேர் விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கலாம்ல. எல்லா இடத்துலையும் 2 வருவார். புதிய எருசலேம் பழைய எருசலேம், 2 ஸ்திரீகள், 2 ஏற்பாடுகளாம், 2 மலைகள், ஆகாரு அங்க இருக்கிற மலை, சீனாய் மலை, இது இப்போ இருக்கிற இந்த மலை அப்படின்னு அந்த 2 கம்பேர் பண்ணிட்டே வருவார். அந்த 2 யூதர்களும் நம்மளையும் சொல்றாரு, பழைய எருசலேமும் புதிய எருசலேமும் சொல்றாரு. அந்த 2 கூட்டங்கிறது யாருன்னா அவர்களையும் நம்மளையும் சொல்லிட்டே இருக்கிறார். நம்ம ஏத்துக்கிட்டவங்க, என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் உங்களுக்கு பிள்ளைகளாக அதிகாரம் தரேன். அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள விட்டுறேன் நான். அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றீங்க. ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்துல அந்த 24 சொல்லும் போது நீங்க வெட்டுவார்கள், இந்த ரோமர்கள் அந்த இது பண்ணும் போதுன்னா அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு 1000 அர்த்தம் இருக்குங்க. இப்போ கலாத்தியர் 3 உதாரணம். அங்க என்ன பிரச்சனைங்க? அங்க வந்து சர்க்கம்சன் தான் பிரச்சனை, அந்த விருத்தசேதனம் தான் பிரச்சனை. இப்போ நமக்கு விருத்தசேதனம் பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்ப கலாத்தியரை கிழிச்சலாமா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த விதத்துல உபத்திரம் வந்துச்சுன்னா நமக்கு வேற விதத்துல உபத்திரம் வரும். எகிப்துல இருந்து என் பிள்ளையை வரவழைச்சேன்னு சொல்றாரு. அது உண்மையிலேயே எகிப்துல இருந்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வருது. ஆனா இயேசுவை வெளியே கொண்டு வந்த பிறகு சொல்றாரு, அந்த வார்த்தை இப்ப நிறைவேறிச்சுங்கிறாரு. எகிப்துல இருந்து என் பிள்ளையை வரவழைத்தேங்கிறது இயேசுக்கு சொல்றாரு மத்தேயுல. ஒரே ப்ராஃபஸி, அதனுடைய அர்த்தம் மாறுபட்டு நம்ம எவ்வளவு அந்த காலங்கள் அந்த ப்ராஃபஸி நடந்துகிட்டே இருக்கும். அது அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஒழிய அதை பர்டிகுலராக ஒரு டைம் தான் நடக்குது, ஒரு ப்ராஃபஸியை நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அந்த 2ங்கிறது அந்த 2 பாயிண்ட் வருதுங்க, புரியுதுங்களா? அதே போல் இந்த பணக்காரன் ஒருத்தன் ஐஸ்வர்யவான் இருக்கான் இல்லையா, அந்த 2 யாருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்ல, அங்கேயும் 2 பேர் எடுக்கிறாரு. அவன் ரட்சிக்கு அவன் யாருன்னு கேட்டால், இந்த தரித்திரன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட புறஜாதிங்க. அந்த பணக்காரன் யாருன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள். எப்படிங்க சொல்றீங்க? உங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் நமக்கு உண்டுன்னு சொல்றாருல, அங்கே வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அதனால வந்து இதெல்லாமே வந்து இந்த 2 கூட்டத்தை மனசில் வச்சு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ இங்கேயும் நான் திரும்பி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருநனை போல வரும்பொழுது ஐயா நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. மற்றவங்க கதை என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அங்கே வந்து பாருங்க, அது அவங்க தப்பி போவதில்லைன்னு ஒரு லிங்க் அடிக்கிறாரு. அவங்க தப்பி போக மாட்டாங்க, உங்களை நான் வச்சிரு, உங்களால் வச்சிரு, அவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்கிற மாதிரி பேசுறாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க மற்றவங்களாம் இருக்கிறவங்க வச்சு பேசும்போது அப்படி பேசி முடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் நான் அங்கே வருவேன், உங்களுக்கு ஒரு பாடி தருவேன், அவங்களுக்கும் இருப்பேன், அவங்களுக்கு ஒரு பாடி தருவேன், நம்ம எப்பயுமே இங்கே இருப்போம், இந்த பூமியும் க்ளோரிஃபை பண்ணுவேன், இதுவும் மீட் படைஞ்சிரும், நம்ம இங்கே கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கதை. அதோட முடியுது, அதுக்கு மேலே கதையே கிடையாது. 1000 வருஷ சாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் எந்திரிச்சு ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டாருன்னு பல வசனங்கள் இருக்குது. எபேசியர் 2:7 அவரோடு கூட நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனத்தில் யாரும் பட்ட முடியாது. இப்போ அவரும் உட்காந்துருக்கு, நானும் உட்காந்துருக்கிறேன். இப்போ ஆளுங்க நடந்துட்டு இருக்குது. அவர் சீட்டில் உட்காந்து 1000 வருஷம், 1000ங்கிறது எதுக்காதுன்னு சொல்லிடுறாங்க. 1000னா 1000 கிடையாதுங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் பல பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் 1000 தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படி 1000 ஆண்டு சொல்றதுலாம் ஒரு நீண்ட காலத்தை காண்பிக்கிறது. 7ங்கிறது எப்படி பூர்ணத்தை காட்டுதோ, 1000ங்கிறது நீண்ட காலத்தை காட்டுது. அவரோட இப்போ எங்களுடைய கருத்து இப்போ 1000 வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமா, அவர் சீட்டில் இருக்கிறார், நானும் சீட்டில் இருக்கிறேன். அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்து ஆட்சி செய்வோம். நான் என்னைக்கு நான் ரசிக்கப்படணும், நான் உயிர்த்தெழுறேன், அவரோட சீட்டில் உட்கார நான் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இனிமே ஒரு ஆட்சி ஏன் வரப்போகுது? இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர்? அதான் உட்கார வச்சு ஆளுகைன்னு சொல்லிட்டாரு. இல்லை 1000 வருஷம் அரசாட்சி நம்ம இருக்கிறோன்னா அதை குறித்து நிறைய கேள்வி கேட்கலாம். அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் ரகசிய வருகை இதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸாக நீங்கள் சொல்கிறீங்க. சில விஷயங்கள் நமக்கு அது சந்தேகத்தை கிளப்புது. அதே நான் உங்களுக்கு கேள்வியாக கேட்டிருக்கேன். நீங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாகவே. பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க இந்த ரகசிய வருகை குறித்து? நீங்கள் ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை நம்ம விசுவாசிப்போம், நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்ல வரேன். ரகசிய உரன்னு ஒன்று இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அப்படி ஒன்று இல்லை. உபத்திரவ காலம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி ஒரு காலம் வரவே வராது. அவருடைய ஆட்சி வர 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 வளர்ந்துக்கிட்டு தான் போகும், சமாதானமாக தான் ஆயிட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிற ஒழிய ஏறி இறங்கிலாம் அவருடைய ஆட்சியில் தோல்வியெல்லாம் வராது. எதுக்காக வரணுங்கிறத யோசிங்க. உபத்திரவ காலத்தை மையமாக வச்சு தான் இவ்வளோ பேச்சு கொண்டாந்தாங்க. உபத்திரவ காலங்கிறது நமக்கு இல்லை. மத்தேயு 24 முழுக்க எருசலேமுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இதை போய் நீங்கள் உபத்திரவ காலம், வரக்கூடிய உபத்திரவ காலம் நீங்களாக கற்பனை பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டாம்.
ஆண்டருடைய ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, இப்போ பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, மேசியாவின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் சந்தோஷமா இருங்க, நம்ம ஜெயிச்சுட்டு இருப்போம், வாழ்ந்துகிட்டு இருப்போம், சுகித்து இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் ரகசிய வரி கொடுத்து பயப்பட வேண்டாம். வேற ஒரு சர்ச்சாச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு அப்படின்னு ஆமாம், அது 1000ங்கிறது 1000 கிடையாது, அது ஒரு நீண்ட ஆட்சி. நீண்ட ஆட்சி. இதில் நம்ம நிறைய கொஸ்டினுக்கு அடுத்த டாபிக்ல அதை பற்றி பேசுவோம். ராப்சரை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி யோசிங்க, சிந்திங்க. நான் சொல்ல வரேன் மக்களுக்கு, யோசிங்க, சிந்திங்க. ஒரு தாட்டை நான் வைக்கிறேன். வியூவர்ஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களை ஃபோன் கண்டிப்பாக பண்ணுவாங்க, வரும், ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க, தப்புனா திருத்துங்க, நான் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வசனார்த்தோட எனக்கும் சொல்லுங்க. ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்க வேணாம். இது இந்த செய்தி எத்தனை காலமா நம்பிட்டு இருக்காங்க எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகே, அவங்களும் பைபிள் வாசிச்சா ஒரு ஐடியா நெட்ட தட்டுங்க, எங்க வேணா தட்டுங்க. இது எத்தனை வருஷம் பேசப்பட்ட சத்தியம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் முன்னாடி இருக்கவங்க பேசலன்னு கண்டுபிடிங்க. 69 வாரம் முடிஞ்சு 70வது வாரத்துக்குள்ள கேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இருக்குன்னு யார் சொன்னாங்கன்னு கண்டுபிடிங்க. இத்தனை நாளா நம்மகிட்ட வேதம் எல்லாம் ஆராய்ச்சி இல்லைங்க. இப்ப நமக்கு நாலேஜ் வளர்ந்துருச்சு. ஆராய்ச்சி பண்ணுங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதுவும் மக்கள் ஒரு டிஸ்கஷன்ல வச்சிருக்கோம், சிந்திக்கணும். கர்த்தர் நடத்துவார். நன்றி.